கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த வேளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே பங்கு பெறவும் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரையும் இங்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லே, ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நாம் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோதனைகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான ஆராதனை பாடத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லே, அன்புக்குரிய சகோதர சொல்லே, நாம் இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பானது த லைன் ஆஃப் ஜூடா. த லைன் ஆஃப் ஜூடா, யூதா ராஜசிங்கம். யூதா ராஜசிங்கத்தை குறித்து நம்ம பாடத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, அதாவது யூதா ராஜசிங்கம் யார் என்று நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யூதா ராஜசிங்கம் யார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நமது யூதா ராஜசிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, பொதுவாக நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் சிங்கம் குறித்து நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கிறோம். சிங்கத்தை குறித்து நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கிறோம். சிங்கத்தை குறித்து எங்கெங்கெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க? ஒரு சில வசனங்கள் பகுதி சொல்ல முடியுமா? சிங்கத்தோட தொடர்புடையவர்கள் யாராரு? என்ன? சிம்சோன். சிம்சோன் என்ன செஞ்சார்? சிங்கம் அவருக்கு எதிராக வந்துருச்சு. அவர் பயங்கரமான பலசாலி. சிம்சோன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நியாயாதிபதி தானுங்க. இஸ்ரேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதி. அவர் அவரை பற்றி பைபிளில் படிக்கும்போது அவர் மிகவும் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவருக்கு எதிராக பெலிஸ்தர்கள் எவ்வளவோ சூழ்ச்சிகள் செஞ்ச போதும் அவர் கொலை செய்யலான்னு பார்க்கும்போதெல்லாம் முடியல. அவர் அவ்வளோ பராக்கிரமசாலி. தேவன் அவரோட கூட இருந்தார். அதான் ஒரு சமயம் அவர் சிங்கம் அவருக்கு எதிர்ப்படும். அந்த சிங்கத்தை என்ன பண்ணுவார்? வாயை பிடிச்சி கிழிச்சு போட்டுருவார். அப்போ அவ்வளோ பெரிய சிங்கம், அந்த சிங்கத்தையே அவர் கிழிச்சு போடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பார். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அப்புறம் தானியேல் என்ன செஞ்சார்? சிங்கத்தின் வாயை கிழிச்சாரா? சிங்கத்தின் வாயை கட்டுனார். அவர் கிளி கிடையாது. என்ன பண்ணாருங்க? சிங்க கெபில போட்டாங்க. ஆனால் சிங்கமெல்லாம் என்ன பண்ணல, பயங்கரமான பசியில் இருந்துச்சு. ஆனால் அந்த சிங்கம் தானியால ஒன்றுமே செய்ய முடியல. காரணம் என்ன? தேவன் அந்த சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். எவ்வளோ பசியாக இருந்தாலும் தானியால சாப்பிடல. அது ஒரு சம்பவம் படிச்சுக்கிறோம். அப்புறம் கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தாவீதும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணியிருக்காரு? சிங்கத்தை அடித்து கிழிச்சு போட்டிருக்காரு. இப்படி சிங்கம் குறித்து நிறைய இடங்களை பார்க்குறோம். அப்போ பைபிளில் சிங்கம், தேவன் சிங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா சிங்கம் காட்டுக்கு ராஜா, எல்லா மிருகங்களுக்கும் ராஜா. சிங்கம் பார்த்துருக்குறோம். எல்லா மிருகமே காட்டில் ஒரு பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் சிங்கம் மட்டும் எப்படி இருக்குங்க? எதை கண்டும் பயக்காது. எந்த மிருகத்தை கண்டும் அதுக்கு அச்சம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அதை கண்டு தான் மற்ற மிருகங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது மற்ற மிருகங்களும் அதை கண்டு தான் பயந்துக்கு. அந்த சிங்கமோட கர்ஜனை கேட்டிருக்கிறீங்களா? காட்டில் சிங்கம் கர்ஜிச்சுன்னா அந்த காடே என்னாங்க? அப்படியே அதிரும். இந்த கர்ஜனை கேட்டால், அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை நம்ம டிவியில தான் கேட்டிருப்போம். ஆனால் ரியலாக அந்த காட்டில் சாதாரணமாக ஒரு தடவை அந்த மலைவாழ் பகுதிக்கு போயிருந்தபோது சிறுத்தை சத்தம் போடுச்சு. சிறுத்தை சத்தம் போடுறது அந்த காட்டில் அப்படியே பயங்கரமாக எதிரொலிக்குது நேரில் கேட்கும்போது. அப்போ ஒரு சிங்கம் கர்ஜிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த காடே அதிரும். அதனுடைய இறை என்ன ஆகுன்னா, அது இறைகள் அதுக்கு பசியாச்சுன்னா அது ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு கர்ஜனை கொடுத்துச்சுன்னா, அந்த இறைகளெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அந்த மானு அதனுடைய அந்த காட்டு எருமையாகட்டும் எதாகட்டும் அது பயந்து செதறி ஓடும். அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. எல்லா திசையிலேருந்து எதிரொலிக்கும். அந்த மிருகங்களே கன்ஃபியூஸ் ஆயிரும். கடைசியில் அங்கே ஓடி போய் கடைசியில் சிங்கத்துடைய காலடியில் மாட்டிது. அவ பார்க்கும்போது அது எந்த விதத்துலையும் அசால்ட்டாக தன்னுடைய இறையை பிடிச்சிடும்.
அவ்வளோ ஒரு பராக்கிரமம் வாய்ந்த ஒரு விலங்கு தான் சிங்கம், அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ சிங்கம் குறித்து தேவன் வந்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, தேவனுடைய பிரதான குணலட்சணங்கள் 4. அந்த 4 குணலட்சணங்கள் 4 முகம் சொல்றோம். அதுல ஒரு முகம் வந்து சிங்க முகம். அந்த சிங்க முகம் எதை குறிக்குதுன்னா வல்லமையை குறிக்கும். பிதாவாகிய தேவனுடைய வல்லமை அப்படிங்கிற குணலட்சணத்தை குறிக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சிங்கம் பார்க்கும்போது பைபிள்ல நிறைய சிங்கங்கள் குறித்து சொன்னாலும் முக்கியமான 2 சிங்கங்களை குறித்து சொல்லியிருக்கார் தேவன். முக்கியமான 2 சிங்கங்கள். அதுல ஒரு சிங்கம் தான் அன்புக்குரிய சகோதர நம்ம யூதா ராஜசிங்கம். ஒரு சிங்கம் யூதா ராஜசிங்கம், இன்னொரு சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கம். இவங்க 2 பேருமே சிங்கம் தான். ஒரு சிங்கம் யூதா ராஜசிங்கம், இன்னொரு சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கம். அன்புக்குரிய அந்த யூதா ராஜசிங்கம் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்ஜிக்கிற சிங்கம் சாத்தான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரியா அந்த கர்ஜிக்கிற சிங்கம் சாத்தான். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ 2 சிங்கங்களை குறித்து நம்ம பரிசுத்த வேதாந்தத்தில் பார்க்குறோம். அதுல கர்ஜிக்கிற சிங்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுக்குள்ள போக போகுது. ஆனா யூதா ராஜசிங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரு வெற்றி வீரராக அவர் வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ அன்புக்குரிய சகோதர கர்த்தர் இயேசு கிறிஸ்து யூதா ராஜசிங்கமா வந்தார். அப்போ யூதா ராஜசிங்கமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை குறித்து நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போறோம். இது உயிர்த்தெழுதல் குறித்த ஒரு பாடமாக கூட நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரண நாளை நினைவு கூறுவதற்கு நம்ம வேதமானவர்களாகி நம்ம 3 மாசங்களாக நம்ம தொடர்ந்து அதுக்குரிய சத்தியங்களை கேட்டு நம்ம தயாராகி அந்த ஒரு பந்தியில் கை வைக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அதே போல நம்ம ஆண்டவரை நம்ம நினைவு கூறக்கூடிய அந்த தருணங்கள் நிறைய சத்தியங்களை கேட்டு ஆண்டவரை நினைவு கூர்ந்து அந்த பந்தியை நம்ம அனுசரிக்கிறோம். அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் எப்படி அவருடைய மரணம் முக்கியமான ஒரு நிகழ்வோ அதே போல அவர் உயிர்த்தெழுதலும் ஒரு முக்கியமான நிகழ்வு தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வை மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் வசனம் 28 28ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 15 முடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். கல்லறை திறக்கப்பட்டுச்சு. அங்க கல்லறையை பார்க்க போன மகதலேனா மரியாள் போன்ற பெண்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து காட்சி தரார். அங்க தேவதூதர்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தேவதூதர்கள் அறிவிக்கிறாங்க. அவர் எழுந்தார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்படியாக கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஒரு சம்பவம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், மார்க்கில் படிக்கிறோம், லூக்காவில் படிக்கிறோம், யோவானில் படிக்கிறோம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி ஈடுபடி மீட்கும் பொருள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சென்டர் பாயிண்டோ அதே போல உயிர்த்தெழுதலும் வேதாகமத்தினுடைய ஒரு சென்டர் பாயிண்டாக மைய கருத்தாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நல்லா தெரியும், நமது ஆதி பெற்றோர் ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்கள் இருவரும் அந்த சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தேவன் விளக்குன அந்த விருட்சத்தின் கனியை பூசிட்டாங்க. தேவன் அவர் சாயலாக அவர் ரூபத்தின் பிரகாரமாக மனிதனை உண்டாக்கி அங்க ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஆளுகை கொடுத்தார். ராஜாவா வச்சார் தன்னுடைய படைப்புகள் மேல எல்லாத்தின் மேலையும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய திட்டத்துல ஒரு தவறு இழைச்சிட்டாங்க. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் வந்துருச்சு. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு வசனத்துல படிக்கிறோம். அப்ப பாவம் என்பது மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சமமா இருக்கு. அதுதான் ஆதி தகப்பன் ஆதாம் மற்றும் ஏவாள் பாவத்தினுடைய விளைவுகளாகிய மரணத்தை அவருடைய ஒட்டுமொத்த சந்ததிக்கும் பெற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்ப மரணம் என்பது அன்புக்குரிய சகோதரர் மிக மிக கொடியதான ஒரு நிகழ்வு. மிக மிக கொடியது. மரணத்துக்கு பயக்காதவங்க யாருமே கிடையாது. அப்ப மனுஷன் வந்து பயப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா மரணம் தான். மரணம் என்பது மனிதன் மிக மிக பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது சம்பவிக்கும். பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இறப்புன்னு ஒன்று நிச்சயமா இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் இருக்குது, மனுக்குலத்துக்கு. அப்ப பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்துக்குள்ள போயே ஆக வேண்டும்.
மனிதன் மிக மிக பயப்படக்கூடிய ஒரே சம்பவம் மரணம். தேவன் மனுக்குலத்தின் மேல தந்த ஒரு மாபெரும் தண்டனை, மரண தண்டனை. ஒரு குற்றவாளிக்கு, ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய கொடிய தண்டனையே மரண தண்டனை தான். அதுக்கு மேல தண்டனை ஏதாச்சும் இருக்குங்களா? மரண தண்டனைக்கு மேல ஏதாச்சும் பெரிய தண்டனை இருக்குங்களா? இப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு, ஒரு கேஸில் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்னு சொன்னா அந்த குற்றம் செய்த அந்த குற்றவாளி நடுங்கிட்டு இருப்பார். நமக்கு என்ன தண்டனை வருதோ, என்ன நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாரோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பார். 5 வருஷம்னா சந்தோஷப்படுவார், 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை சந்தோஷப்படுவார். உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன், தூக்கு தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான். அவர் அந்த குற்றவாளி அவ்வளோ வேதனைப்பட்டு அழுவார். அவங்க குடும்பத்தார் ஒவ்வொருவரும் வருவாங்க. இது மரண தண்டனை என்பது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் பெரிய தண்டனையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் மண்ணோட மண்ணா போயிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் இதுதான் மனுஷனுடைய நிலைமை. இந்த மரணம் என்பது இல்லாத நிலைமை. மரணம் என்பது நாம் நினைக்கிற உறக்கம் அல்ல. அது நம்ம சகோதரர் சொல்றாரு, அது ஒரு அழிவு, இல்லாம போறது. அதாவது மரித்த உடல்கள் அழிந்து இல்லாம போயிருது, மண்ணோட மண்ணா போயிருது, ஒண்ணுமே இல்லாம போயிருது. அப்ப சரீரத்தினுடைய திசுக்கள் எல்லாம் அழிந்து போகும் வரை இந்த ஒரு அழிவு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. நம்ம சரீரத்தினுடைய திசுக்கள் எல்லாம், அவருடைய உயிர், அந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு தான் இருக்கு. கடைசியில ஒட்டுமொத்தமா நம்ம தொடர்ந்து இல்லாம போகும் வரைக்கும் இந்த அழிவு தொடர்ந்து கொண்டிருக்குதுன்னு நம்ம சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 5166 சொல்றாரு. அப்போ நம்பிக்கையற்று போன மனுக்குலம் நம்பிக்கை அடைய ஒரே வழி என்ன? உயிர்த்தெழுதல் தான். மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அதுதான் மனுஷனுக்கு மாபெரும் நற்செய்தி. நம்பிக்கையற்று போன மனுக்குலம் பாருங்க, 6000 வருஷமா எல்லாரும் மரணத்துல போயிட்டு இருக்கிறோம். நம்பிக்கையே இல்லை. மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர், மரணம் என்பது அதாவது மறதியின் பூமி. அங்க ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், இல்லாத நிலைமைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்பிக்கையற்று போன மனுக்குலத்திற்கு உயிர்த்தெழுதல் உண்டு, மரித்தோர் எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய பதிவுகள் மூலமா மனுக்குலம் ஒரு நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறாங்க. அப்போ உயிர்த்தெழுதல் ஏன் அவசியமா உள்ளதுன்னா, அதாவது மனுக்குலத்துக்கு தண்டனை, கொடிய தண்டனை, மரண தண்டனை, அதுல இருந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் உயிரோடு எழுப்புவார். அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால மரணம் உண்டாச்சு, ஆதி தகப்பன் ஆதாம். அதனால ஒட்டுமொத்த மனுக்குலம் மரணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிட்டு இருக்கிறார். எந்த மனுஷனால? முதல் சொன்ன மனுஷன் ஆதாம், முதல் ஆதாம். 2வது சொன்ன மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மனுஷனால் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் உண்டாயிருச்சு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம், அவர்னால மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருச்சுன்னு பரிசுத்த வேதாகமம் உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையை கொடுக்க அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படியாக அதாவது ஆதாமுக்குள், அதாவது 1 கொரிந்தியர் 15:22 படிக்கிறோம்லங்க, படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமாங்க, ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரணத்துல போயிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அப்ப முழு மனுக்குலமும் உயிர்த்தெழுந்து சீர் பொருந்துவார்கள். அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்துல நம்ம நிறைய பாடங்கள் படிச்சிருந்தாலும் அதுல உயிர்த்தெழுதல் குறித்து நிறைய பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு நிறைய இடங்கள்ல உயிர்த்தெழுதல் குறித்து தேவன் பேசியிருக்கார். அப்போ முழு மனுக்குலமும் உயிர்த்தெழுந்து என்ன சீர் பொருந்துவார்கள். ஏன்னா சீர் பொருந்துறதுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சீர் பொருந்தாம போயிட்டாங்க, இப்போ சீர் இல்லாம இருக்காங்க, அவர்கள் சீர் பொருந்துவார்கள் சொல்லி பார்க்குறோம். அதான் உயிர்த்தெழுதல் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அனஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம கிரேக்க வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. அனஸ்டாசிஸ், அதாவது உயிர்த்தெழுதல் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அது கிரேக்க வார்த்தை அனஸ்டாசிஸ் அப்படின்னு என்ன தெரியுங்களா? எழுப்பப்படுதல். மரித்தவங்க பூமியிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அதாவது இங்கிலீஷ்ல ரெசரெக்ஷன், தமிழ்ல உயிர்த்தெழுதல். அது அப்படின்னா பூர்ணப்படுத்தப்படுதல், பூர்ணப்படுத்தப்படுதல். இதுதான் அனஸ்டாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம், எழுப்பப்படுதல் அல்லது பூர்ணப்படுத்தப்படுதல். அப்ப முழு மனுக்குலமும் சீர் பொருந்துவார்கள் அப்படின்னா பூர்ணப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரணும். அவர் மரிச்சார், 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அப்ப மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நம்ம படிக்கலாம்,
இந்த நாளிலும் கூட யூதாவின் ராஜசிங்கம், யூதா ராஜசிங்கம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அந்த மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தரப்போகக்கூடிய ஒரு இரட்சகராக இருக்கிறார். இயேசு என்றாலே இரட்சகர், அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளாக போகலாம். அதாவது யூதா ராஜசிங்கம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஏன் யூதா ராஜசிங்கம் சொல்கிறோம்? அதாவது முற்பிதா யாக்கோப்பு தன்னுடைய கடைசி காலங்களில் அவர் வந்து மரண தருவாயில் இருக்கார். அப்போ தன்னுடைய 12 பசங்களை அழைச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அதை நம்ம எங்கே படிக்கிறோன்னா ஆதியாகமம் புஸ்தகத்தில், அதாவது 49ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 49ல் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது யாக்கோப்பு, அதாவது யாக்கோப்பு தன்னுடைய 12 பசங்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் அதிகாரமாக தான் 49ஆம் அதிகாரம் இருக்கு. ஆதியாகமம் 49, அதான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. யாக்கோப்பு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றார். இந்த வசனத்துடைய முதல் வார்த்தையை நம்ம பார்க்கும்போது யாக்கோப்பு தன்னுடைய 12 குமாரை கூப்பிட்டு அழைச்சி இங்கே கூடி வாங்க, கடைசி நாட்கள்ல, அவர் எந்த கடைசி நாளை குறித்து பேசுறாருன்னா லாஸ்ட் டேஸ்ல நடக்கூடிய காரியங்களை, உங்களுக்கு நேரிடக்கூடிய காரியங்களை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. யாக்கோப்பு சொல்றாரு, யாக்கோப்பின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு யாக்கோப்பு தன்னுடைய பசங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு பசங்களுக்கும் ரூபன்ல ஆரம்பிச்சு கடைசி ஒவ்வொரு யோசேப்படி பசங்கள் வரைக்கும் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இதுல ஒவ்வொரு குமாரருக்கா அந்த அவங்க ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்களை சொல்லுவார். அவங்க வாழ்க்கையை நேரிடக்கூடிய சம்பவங்களை சொல்லுவார். அதுல வந்து படிக்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். அதாவது தான் கோத்திரம் பத்தி சொல்றாரு. தான்ங்கிறவர் யாருன்னா யாக்கோப்புடைய பையன்தான். அவர் வந்து குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் கிடக்கிற விரியனை போலவும் இருப்பான் அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தான் கோத்திரத்தை குறித்து சொல்றாரு. தான் கோத்திரம். அப்ப இந்த தான் கோத்திரத்துல ஏன் தான குறித்து அப்படி பேசுறார்? அதாவது தான் கோத்திரத்தை சொல்றாரு பாருங்க. அதாவது வசனத்தில் படிச்சீங்களா, குதிரையில் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கக்கூடிய சர்ப்பத்தை போலவும் பாதையில் கிடக்கிற விரியனை போலவும் இருப்பான் அப்படின்னு தான குறித்து சொல்றார். அப்போ தான் கோத்திரம் என்பது அதுல பாருங்க, அதாவது ஒரு சாபத்துக்குள்ள போற மாதிரி சொல்றார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாமா, தான் கோத்திரம் வெளிப்படத்தில் 7ல் கூட படிக்கும்போது அதுல தான் கோத்திரம் வராது. அதாவது இஸ்ரேல் புத்திரர், அதாவது தேவனுடைய சபை 144,000 பேர் சொல்லும்போது அதுல வந்து பார்க்கும்போது வெளிப்படத்தில் 7ஆம் அதிகாரத்துல தான் கோத்திரம் வராது. இந்த மத்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல தான் வரும். யாக்கோப்பு தன்னுடைய 12 பசங்களை ஆசீர்வதிப்பார். 12 பசங்க தான் 12 கோத்திரம். ஆனா இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல, அதாவது 4 தூதர்கள் 4 காற்றை பிடிச்சிக்கிறாங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. விட்டா என்னாங்கன்னா அந்த பூமிக்கு ஒரு பெரிய அழிவு வரும். அதை நான் படிச்சு ஏற்கனவே பல பாடங்கள்ல. ஏன் விட்டுறாதீங்கன்னு கேட்கும்போது, நம்ம தேவனுடைய ஊழியக்கார நெத்தியில முத்திரை போடுற வேலை நடந்துட்டு இருக்குது, அதனால விட்டுறாதீங்க. அப்ப முத்திரை போடப்பட்ட தொகையை சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரமா சொல்லிட்டு வரும்போது அதுல தான் கோத்திரம் வராது. ஏன் வரல? அதான் படிக்கிறோம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் கிடக்கிற விரியனை போலவும் இருப்பான். சர்ப்பம்னா பாம்பு, விரியன் அப்படின்னா கட்டுவிரியன் பாம்பு. கட்டுவிரியன் பாம்புங்கிறது கொடிய விஷமுடைய பாம்பு. அப்போ தான் என்ன ஆச்சுன்னா, ஏன் வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த தான் கோத்திரம் வரல? நம்ம படிச்சுக்கிறோம். ஏன் வரல சொல்லுங்க. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் யார்? குதிரை என்றால் என்னங்க? குதிரை என்றாலே சத்தியம். குதிரை, ஒட்டகம், கழுதை எல்லாமே சத்தியத்தை அடையாளப்படுத்துது. தான் வந்து யாருங்களாமா, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன். குதிரை மேல ஏறி இருக்கிறவங்க அவங்க மல்லாந்து விழும்படியாக எப்படி இருக்காரமா, வழியில
கிடக்கிற, அதாவது வழியில் கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல, பாம்பு போல இருக்கானோ, பாதையில் இருக்கிற விரியனை போல இருப்பான். அப்போ பாருங்க, அந்த பாம்பு எங்க கிடைக்கும்? அதிகமாக பாம்பு கடி வாங்குறவங்க எங்க கடி வாங்குவாங்க? காலில் தான் கடி வாங்குவாங்க. ஏன்னா தெரியாம மிதிச்சிருவாங்க, பாம்பு காலை குத்திடும். அதான் முதல்ல பரிசுத்த வேதாந்தத்தில் முதல் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அதாவது ஸ்திரீயின் வித்து பாடத்தில் கேட்டுக்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர், அதாவது அவரின் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அது அப்படின்னா நினைத்தா குதிங்கால் அப்படின்னா குதிங்காலுக்கு ஒரு ஆபத்து. அப்ப இந்த குதிரை மேல் ஏறி இருக்கிறவங்க மல்லாது விழும்படி செய்யக்கூடிய அந்த வேலை செய்யறது யாருன்னா தான். ஏன்னா இவர்கள் குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். அதாவது சாலமோன் காலத்துல வந்து ராஜ்யம் 2ஆ பிரியும் போது அந்த 10 கோத்திரம் தனியா 2 கோத்திரம் தனியா போகும் பார்த்தீங்களா? அப்போ அந்த விக்கிரக வணக்கத்துக்குள்ள அந்த சிலையை செஞ்சு வச்சு, அந்த பொன் கண்குட்டி செஞ்சு வச்சு வணங்க வச்சதுல முக்கிய பங்கு வச்சது தான் கோத்திரம். அதாவது சத்திய குதிரை என்றால் சத்தியம், சத்தியத்தின் மேல சத்தியத்தின்படி நடக்கிறவங்களை அவங்களை விழச் செய்யறது கோத்திரத்தார் தான், தான் கோத்திரத்தார். அதனாலதான் இந்த தான் கோத்திரம் வந்து இதுல வரல, வெளிப்படுத்தும் விசேஷத்துல வரல, அன்புக்குரிய சோர் சொல்லு. அப்போ குதிரை மேல் ஏறி இருக்கிற அந்த சபை ஜனங்களை விழ செய்யக்கூடிய அந்த வகுப்பாராக இருக்கிறது யாருன்னா தான் கோத்திரம். அதனாலதான் அவங்களை வந்து தேவன் தள்ளிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அவங்கள பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ யூதா கோத்திரத்தை சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, தான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 9வது வசனம். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? அதாவது யூதாவுக்கு சொல்றார், யூதா பாலசிங்கம் அப்படிங்கிறார். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலவும் கிளச்சிங்கம் போலவும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார் அப்படின்னு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு அங்க சொல்றார். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலவும் கிளசிங்கம் போலவும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, 9வது வசனம் எப்படி சொல்லிட்டாங்களா, 10வது வசனம் சொல்றாரு, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அதாவது சமாதான கர்த்தர் வருமளவும் பாருங்க, அந்த யூதாவுக்கு ஆசீர்வதிக்கும் போது, யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஏறி போனாய், என் மகனை சிங்கம் போலவும் மடங்கி படுத்தாய், அவனை எழுப்புகிறவன் யாருன்னு சொல்லிட்டு, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவனுடைய பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவரிடத்தில் சொல்றாரு. யூதாவுடைய ஒரு கோத்திரத்தை தான் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். யூதா நீ பாலசிங்கம்ங்கிறார், நீ அப்படின்னு ஒருத்தரை குறித்து பேசுறார். நீ இறை கவர்ந்து ஏறி போனாய் அப்படிங்கிறார், என் மகனே அப்படிங்கிறார். அப்போ ஒருமையா சொல்ற மாதிரி சொல்றார். சமாதான கர்த்தர் வருமளவும் எப்படி பேசணும்? சமாதான கர்த்தர் வருமளவும், அதாவது செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகன் அவர் பாதங்களை விட்டு ஒளிவது, அவன் பாதங்களை விட்டு ஒளிவதில்லைங்கிறார், ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அப்படிங்கிறார். அப்ப யாரோ ஒருத்தர் இடத்துல ஜனங்கள் சேருவார்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு யாக்கோபு மூலியமா அந்த யூதாவை ஆசீர்வதிக்கும் போது. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குள் திராட்சை செடியிலும் கட்டுவான், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அதாவது அவன் அப்படிங்கிறார் பாருங்க. அதாவது யூதாவை குறித்து ஆசீர்வாதம் சொல்லிட்டு வரும்போது, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டிய நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்கின் ரத்தத்திலே தன் அங்கேயும் தோய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. ஆதியாகமம் 49:12. அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். அதான் யாக்கோபு சொல்றார், அவனுடைய கண்கள் வந்து திராட்சை ரசத்தினால் சிவப்பா இருக்குமாமா, அவன் பற்கள் வந்து பாலிலும் வெண்மையாக இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப இது வந்து ஆதியாகமத்துல வந்து யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யூதாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். யூதா
கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அப்படிங்கிறார். அவர் இந்த யூதா வந்து என்னென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது அப்படிங்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய கழுத குட்டிய திராட்சை செடியிலும் தன் கோழைக்கை கழுத குட்டிய அதாவது என்ன நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவாரு அப்படிங்கிறார். இப்படியாக வந்து யூதா கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தையே ஆசீர்வதிக்கிற மாதிரி சொல்லிட்டு யாரோ ஒரு தனிப்பட்ட நபரை அங்க ஆசீர்வதிக்கிற மாதிரி யாக்கோப்பு அங்க ஆசீர்வதிக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபர் ஆசீர்வதிக்கிற மாதிரி. அப்ப இங்க யூதா பாலசிங்கம் அப்படிங்கிறார். யூதா நீ பாலசிங்கம் அப்படிங்கிறார். அப்ப இதுல வந்து நான் பார்க்க போற யூதா ராஜசிங்கமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி மாறுறார். அதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பரலோகத்தின் காட்சி அங்க வந்து யோவானுக்கு காட்டப்படுது. பரலோகத்தின் காட்சி, பரலோக தரிசனத்தை பாட்டிருக்காரு. அப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிக்கும்போது, அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குடைய வலதுபுறத்திலே கண்டேன் அப்படிங்கிறார். அதாவது உள்ளும் புறமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்குது. 7 முத்திரைகளால முத்திரைக்கப்பட்டிருக்குது. 7 முத்திரைகளால முத்திரைக்கப்பட்டிருக்குது அந்த புஸ்தகம். அது வந்து பார்க்கும்போது அந்த புஸ்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளும் புறமும் எழுதியிருக்கிறாங்க. அது 7 முத்திரையால முத்திரைக்கப்பட்டிருக்குது. அதை வந்து அந்த புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல வீட்டு இருக்கிற வந்து வலதுபுறத்தில் வச்சிருக்கார். அப்ப அந்த சிங்காசனத்தின் மேல வீட்டு இருக்கிற யாருன்னா பிதாவாகிய தேவன். இது பரலோக தரிசனத்தை யோவானுக்கு தேவன் காமிக்கிறாரு. அந்த சிங்காசனத்தின் மேல வீட்டு இருக்கிறவர் யாருன்னா பிதாவாகிய தேவன். இப்ப அந்த புஸ்தகத்தை வந்து 7 முத்திரையால முத்திரைக்கப்பட்டிருக்கு. அது யாருமே உடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த முத்திரையை வந்து உள்ளுப்புறம் வேணா எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல. இப்போ அடுத்து 2ஆம் வசனத்தை படிக்கும்போது படிக்கலாம். பைபிளை பார்த்தவங்க புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். அதாவது புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு அதன் முத்திரைகளை உடைக்கிறதுக்கு, முத்திரை உடைச்சா தான் புஸ்தகத்தை திறக்க முடியும், திறந்தா தான் படிக்கவே முடியும். அப்ப புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் அப்படிங்கிற சத்தம் வந்து கேக்குது. ஒரு பலமுள்ள தூதன் சொல்றாரு. அப்போ பாருங்க, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்ததா. அந்த புஸ்தகத்தை வந்து திறக்கிறதுக்கும் அதில் எழுதப்பட்டவர்களை படிக்கிறவர்களுக்கும் அதை பார்க்கறதுக்குமே யாரால கூடாது இருந்துச்சுன்னா, வானத்தில பூமியில பூமியின் கீழே ஒருவனும் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதை வந்து திறக்கவும் அதை பார்க்கவும் யாருனாலும் கூடாது இருந்ததுங்கிறார். இப்போ யோவான் இந்த காட்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கார். யாருமே இந்த புஸ்தகத்தை வாங்கலையே, அந்த புஸ்தகத்துல உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்கு, இது எப்படி படிக்கிறது, இதுக்கு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வருஷம் 4ஆம் வசனம் படிக்கும்போது, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படல. அதனால வந்து இவர் அழுகிறார். யோவான் வந்து அழுகிறார். இப்ப அழுதுட்டு இருக்கக்கூடிய யோவான் வந்து ஏன் அழுகிறார்னா, அந்த புஸ்தகத்தை யாருமே வாங்கி அதை திறக்கிறதுக்கு அதை முத்திரையில உடைக்கிறதுக்கு யாருமே பாத்திரவான் இல்லை, தகுதியான நபர் அங்க இல்லை. அதனால இவர் வந்து என்ன ஆகிறாருன்னா அழுகிறார். யோவான், இந்த தரிசனத்தை பார்க்கக்கூடிய யோவான் வந்து அழுகிறார். இப்பதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க, அதாவது அப்போ மூப்பர்கள் 24 மூப்பர்ல ஒரு மூப்பர் சொல்றாரு, நீ அப்பொழுது மூப்பர் ஒருவர் சொல்றாரு, நீ அழ வேண்டாம். யோவான் அழுதுட்டு இருக்காரு, நீ அழ வேண்டாம்ப்பா, இதோ இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர், the root of David, யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறு, அப்படி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் என்ன பண்ணியிருக்காருங்களாமா, ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் ஜெயிச்சிருக்கார். அப்போ அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை திறந்து அந்த முத்திரையை உடைச்சி அதை திறந்து பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஜெயம் பெற்றவராக ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். பாருங்க, ஆதி ஆகமத்துல
யாக்கோப்பு தன் பசங்களை ஆசீர்வதிக்கும் போது யூதா நீ பாலசிங்கம் சொன்னார். அப்ப யூதாவை குறித்த ஆசீர்வாதம் சொல்லும் போது அங்க வந்து உன்னுடைய செங்கோலுக்கு நீங்காது அப்படின்னார், உன்னுடைய செங்கோல் நீங்காதுனார். அப்ப யூதாவை குறித்து சொல்லி போட்டு இங்க சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அதனுடைய ஜோடி வசனம், அதான் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க, ஜோடி இல்லாதிராதுன்னு பார்க்குறோம். அப்ப அன்புக்குரிய சோதர அங்க சொல்றாரு யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சொல்ல யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர், அதாவது த லைன் ஆஃப் ஜூடா, த ரூட் ஆஃப் டேவிட், அதாவது யூதா கோத்திரத்துல வந்தவர் தான் யாருங்க? தாவீது. யூதா கோத்திரத்துல வந்த மிக முக்கியமான நபர், ஒரு முக்கியமான ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இப்படியாக பல நல்ல சான்றுகளை தேவனிடத்துல வாங்கினவர் தாவீது. அப்ப அந்த தாவீது யூதா கோத்திரத்துல வந்த ஒரு நல்ல ராஜா, அவருடைய வம்சத்துல வந்தவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கம். அப்ப அன்புக்குரிய அங்க யாக்கோப்பு முற்பிதாவாக யாக்கோப்பு அங்க ஆசீர்வதித்தார் இல்லைங்க, யூதா கோத்திரத்தை ஆசீர்வதித்தார்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடியவர் மிக முக்கியமானவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் யூதா ராஜ சிங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். இப்படியாக யோவான் வந்து இந்த ஒரு பரலோக தரிசனத்துல அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது இவர் அழுகிறாரு, அந்த முத்திரை உடைக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இவர் அழுகிறார். அழுகும் போது மூப்பர் ஒருத்தர் சொல்றாரு, நீ அழ வேண்டாம்ப்பா, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமா இருக்கிறவரு இதனுடைய முத்திரைகளை உடைக்கவும் அந்த அதுக்குரிய விஷயங்களை படிக்கிறதுக்கு அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்லும் போது இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமாங்க, அதாவது அங்க படிக்கிறோம், இவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த மூப்பர் சொல்லிட்டார், நீ அழ வேண்டாம்ப்பா, யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் வேறுமானவர் வந்து இதை வந்து முத்திரையை உடைக்கவும் அதை வந்து ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்காரு. யூதா கோத்திர சிங்கம்னா யூதா கோத்திர சிங்கம் மாதிரி வரணும். ஆனால் அங்கே வர்றது யாருன்னா இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. யூதா கோத்திர சிங்கம்னு டைட்டில் அட்ரஸ் கொடுக்கும்போது யூதா கோத்திர சிங்கம் மாதிரி வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் அங்கே வந்தது யாருன்னா இவர் யோவான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு முன்பாகவும் அதாவது 4 ஜீவனுக்கு மூப்பர்களுக்கு மத்தியில் வந்து நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளும் 7 கண்களும் உடையதாக இருந்துச்சு. அதன் கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிறது தேவனுடைய 7 ஆவிகளாங்கிறார். அப்பா கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுறது 7வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி வருது. ஆட்டுக்குட்டியானவர் வந்து என்ன பண்றாருன்னா நேரா சிங்காசனத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறகிட்ட போறார், பிதாவாக்கி எதாரணத்துல போறார். அங்க போயிட்டு அவர் வலது கரத்துல இருக்கிற புஸ்தகத்தை வாங்குறார். வாங்கி என்ன பண்றார், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அங்க வந்து எல்லாருமே அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க வணக்கமாய் விழுந்து அங்க வணங்குறாங்க. அங்க வணங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா 9வது வசனம் வாசிக்கலாம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அன்புக்குரிய சகோதரர், அதாவது அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த புக்கை வாங்கணும்னு எல்லாரும் வணக்கமா விழுந்து சொல்றாங்க. தேவரே நீங்க புஸ்தகத்தை வாங்குறதுக்கும் அதன் முத்திரையில உடைக்கிறதுக்கும் நீங்க பாத்திரவானா இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் வந்து அவர்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டீங்க அப்படின்னு பாடுறாங்க. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து பாருங்க ஆட்டுக்குட்டியா வந்தார். ஏன்னா அவர் யூதா ராஜசிங்கம், யூதா பாலசிங்கம் அப்படின்னு அவர் வந்து சிங்கம் மாதிரி வருவார்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் இஸ்ரவேலோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா அவர் மேசியாவா முதல் வரையில வந்தாரு. அவர் எப்படி வருவார் நினைச்சானா ராஜரிகத்தோட அந்த செங்கோலோட அவர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ராஜசிங்கமா வருவார்னு எதிர்பார்க்கும் போது இவர் ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் யூதா பாருங்க, அதாவது சிங்கம் பராக்கிரமத்தை குறிக்கும்,
ஒரு வல்லமை குறிக்கும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்ப இந்த ஒரு சிங்கம் வந்து எப்படி வருதுன்னா, எல்லாரும் சிங்கம் மாதிரி வருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தது பார்க்கும்போது யோவான் பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதான் சொல்லிட்டாரு அங்க மூப்பர் ஒருத்தர், அதாவது யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் பேரும் அப்படின்னு சிங்கம் மாதிரி வருவார்னு எல்லாம் அவர் பார்க்கும்போது அங்க ஆட்டுக்குட்டி மாதிரி வர்றாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அதாவது சிங்கம் எப்படின்னா ஒரு பராக்கிரமம் வல்லமை வாய்ந்த ஒரு விலங்கு. ஆனா ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட விலங்கு? சாதுவான, அமைதியான, பயந்த சுபாவம் உள்ள ஒரு விலங்கு இது ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டி மாதிரி வந்தார் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா, இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க மிக உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து தாழ்ந்த ஸ்தானத்துக்கு இறங்கி வந்தது குறிக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பரலோகத்துல லோகோஸாக பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்து சகலத்தையும் இயக்கிட்டு இருந்தவர். அப்படி இருந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிக உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அதெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு தாழ்ந்த இடத்துல வந்தார். அதாவது சிங்கம் போன்றவர் ஆட்டுக்குட்டி மாதிரி வந்தார். அதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்டுக்குட்டியானவர்னு ஒரு பேர். ஏன்னா அவர் முதல் வரிகளை வந்து அன்புக்குரிய சொல்ல பலி செலுத்துறதுக்காக, அதாவது சிங்கம் மாதிரி இருந்தவர் என்ன பண்ணார்னா ஆட்டுக்குட்டியானவராக வந்து தன்னை பலி செலுத்தினார். அன்புக்குரிய சகோதரர், அப்ப யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா ராஜ சிங்கமா வருவார்னு எதிர்பார்க்கும் போது அவர் ஆட்டுக்குட்டியா வந்து, ஏன்னா முதல் வரியில அவர் ஆட்டுக்குட்டியா வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யணும், அவர் கொடுத்திருக்கதான அந்த வேலையை செய்து முடிக்கணும், அதற்காக தன்னை பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டியா வந்தார். அதனாலதான் பாருங்க அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு சொல்றாங்க. அதாவது தேவரே நீங்கள் எப்படி அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 9வது வசனம், 9வது வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். பாருங்க, தேவரீர் புஸ்தகத்தை நீங்க வாங்குறதுக்கும் அவருடைய முத்திரையில உடைக்கிறதுக்கு நீங்க வந்து பாத்திரவானா இருக்கிறீங்க. அப்படின்னா ஜெயம் கொண்டு இருக்கிறார். எப்படி இருக்காருங்க? ஜெயிச்ச ஒரு வெற்றி வீரராக அவர் இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றி முடிச்சு ஒரு வெற்றி வீரராக இருந்தார். நம்ம அதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வரையில ஆட்டுக்குட்டியாத்தான் வரணும். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எப்படியா இருந்தார்? யூதா ராஜசிங்கமாக உயிர்த்தெழுந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அதாவது யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் 49:9, யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அதாவது இந்த வசனத்தை படிக்கும்போது பாருங்க, திருவிழை பைபிள் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலமும் கிழச்சிங்கம் போலும். அது என்ன கிழச்சிங்கம்? கிழச்சிங்கம்னா வயதான சிங்கமா? வயதான சிங்கம் என்ன பண்ணும்? இறையை பிடிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. வயசான சிங்கம் நம்ம பார்க்குறோம்ல டிவியில, நம்ம நேரில் பார்க்க முடியாது, பார்த்து இல்லை, இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம். அதாவது வயசான சிங்கம் அது அடிச்சு சோர்ந்து படுத்துருக்கு. ஏதாச்சும் இந்த சின்ன இந்த பாலசிங்கம் எல்லாம் ஏதாச்சும் இறைய வேட்டையாடி விட்டு மிச்சம் மீதி விட்டு போச்சுன்னா அதை போய் இது என்ன பண்ணு, எடுத்து சாப்பிடும். இப்போ அப்படியா சொல்ற மாதிரி இருக்குது. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து ஏறி போனா என் மகனே சிங்கம் போலவும் கிளச்சிங்கம் போலவும் மடக்கி படுத்தானே. என்ன மடங்கி படுத்தானே அப்படின்னு வார்த்தையெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கு. அவனை எழுப்புகிறவன் யார்? அப்படி மடங்கி படுத்திருக்க அவனை எழுப்புகிறவன் யார் அப்படிங்கிறது. அப்ப இந்த வசனத்தை கூட திருவள்ளுவத்தில் படிக்கலாம். யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி, யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் ஆண் சிங்கம் போலவும் கிளச்சிங்கம் போலவும், நம்ம மொழிபெயர்ப்பு தவறப்பட்ட கிளச்சிங்கம், பெண் சிங்கம் போலவும், அது ஆண் சிங்கம் போலவும் பெண் சிங்கம் போலவும் என்ன பண்ணிருக்க? அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் கால் மடக்கி படுத்தான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அடுத்த வசனம் நம்ம பைபிள் படிங்க. அதாவது யூதா சிங்கக்குட்டியாம், இரையை கவர எழுந்தாய். என் மகனே ஆண் சிங்கத்தை போலும் பெண் சிங்கத்தை போலும் இளைப்பாரம் அடங்கி படுத்தாய். அவனை தட்டி எழுப்புகிறவன் யார்? ஆமாங்க, அதாவது அவனை தட்டி எழுப்புகிறவன் யார் அப்படின்னு பார்க்கணும். இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கூடிய காரியத்தில் படிக்கும்போது கிளசிங்கம் போல மடங்கி படுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம படிக்கும்போது திருவிழத்தில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆண் சிங்கம் போலவும் பெண் சிங்கம் போலவும் மடங்கி படுத்து. அதை பார்க்கும்போது அதாவது இதுதான் இந்த பொசிஷன். இந்த பொசிஷன் என்னன்னா,
சிங்கம் வந்து தன்னுடைய இரைய பிடிக்கிறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பாத்தீங்களா? அது சிங்கம் வேட்டையாடுற பார்த்துருக்கீங்களா? சிங்கம் வேட்டையாடுற நான் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலங்கு, இது சாதாரணமான விலங்கு, யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது இந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே அந்த இரைய பிடிக்கிறதுக்கு கால் என்ன பண்ணுமா, அப்படியே அதாவது ரெடி பொசிஷன். இந்த பொசிஷனை வந்து கிளசிங்கம் போல மடக்கிப்படுத்தானே அப்படின்னு நான் படிக்கும்போது ஏதோ ஒரு வயசான சிங்கம் அப்படி மடங்கி படுத்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வந்து இரைய பிடிக்க ரெடி ஆகுதுன்னா எப்படி என்னாங்க, அப்படியே அந்த இறைக்கு தெரியாமையே பின்னாடியே போய் நிற்கும். அப்படியே நிற்கும். அடுத்து என்ன பண்ணுங்க, அந்த இறை மேல என்ன ஆகும், ஒரு பாஞ்சு அப்படியே அமைக்கும். ஐயா அந்த விலங்கு அந்த அந்த இரையாகக்கூடிய விலங்குக்கே தெரியாது, அவ்வளோ துல்லியமா வந்து அட்டாக் பண்ணும். சாதாரணமான விலங்கு கிடையாது, அவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக படுத்துருக்கும். அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மானெல்லாம் எவ்வளோ வேகமாக ஓடும். அது வந்து அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே அசால்ட்டாக அட்டாக் பண்ணி பிடிச்சிடும். அதான் வந்து இந்த பொசிஷன், மடங்கி படுத்தானே அப்படிங்கிற பொருள். அதான் இறை கவர்ந்து ஏறி போனாய் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கும்போது ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எடையை பிடிக்கிறதுக்கு பாஞ்சு போய் பிடிக்கும் பார்த்தீங்களா, அது வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போய் பிடிச்சிடும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இறையை கவர்ந்து போறது பிடிச்சிடும். அன்புக்குரிய சோர சொல்ல அதுதான் 10ஆம் வசனம் கூட அந்த திருவிழத்தில் படிங்க சிஸ்டர். அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அதான் சொல்றாரு. அதாவது இந்த வசனம் ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த வசனத்துல படிக்கும்போது யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறார் யூதாவை, தன் மகனாகி யூதா கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப யூதா கோத்திரம் அப்படின்னால நமக்கு யூதான்னு நிறுத்துங்க. யூதா என்றால், யூதாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, துதித்தல். அப்ப தேவனை துதித்து பாடக்கூடிய வகுப்பினராக இந்த யூதா கோத்திரத்தை இருந்தாங்க. அதான் சொல்றாரு, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இதை வந்து திருவேதியில் படிக்கலாம். அனுப்பப்பட இருக்கிறவர் வரும் வரையிலும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, அவனுடைய சன்னதியை விட்டு கடவுள் விலகுவதும் இல்லை. பாருங்க, அதாவது அனுப்பப்பட இருக்கிறவர் வரும் வரையிலும் செங்கோல் வந்து யூதாவை விட்டு நீங்காது. செங்கோல் வந்து யூதாவை விட்டு நீங்காது, அவனுடைய சந்ததியை விட்டு கடவுள் விலகுவதும் இல்லைங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, அதாவது என்ன சொல்ல வரனா, ஜனங்கள் அவரிடத்துல சேருவார்கள். பரிசுத்த வேதாந்தம் சொல்லப்படுது, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். திருவிழத்தில் ஜனங்கள் அவரிடத்தில் பணிவார்கள். அப்போ எல்லாருமே இயேசு கிறிஸ்து சேர்ந்து பணிந்து கொள்ளுவார்கள். அதான் எல்லாருமே. அப்ப அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதல்ல வந்தப்போ சொன்னார்ல இஸ்ரேல் ஜனங்க மத்தியில, அதாவது என்ன சொன்னார்னா, கர்த்தருடைய நாமத்தினால தான் நான் வந்தேன், ஆனா நீங்க வந்து என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரையில் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால தான் வந்தார். ஆனா அவங்க வந்து ஏற்றுக்கல, அவங்க வந்து கர்த்தரை சிலுவையில் அழைச்சிட்டாங்க. அதே போல ஒட்டுமொத்த ஜனங்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறாங்கிறத ஏற்றுக்கொள்ள. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் அப்படி எல்லாருமே சொல்லுவார்கள். எல்லா ஜனங்களும் அவரிடத்துல சேருவார்கள், அவரை சேர்ந்து அவரை பணிந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல வந்த யூதா கோத்திரத்து ராஜசிங்கமா இருந்தார். யூதா என்றால் துதித்தல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிரியில் ஒவ்வொன்றின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதான் அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ பராக்கிரம் நிறைஞ்சவராக இருந்தவர் தான். சர்வத்தையும் அங்க வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி போல அந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு அவர் தன்னுடைய நிலைமையை விட்டுட்டு தாழ்ந்த இடத்தை நோக்கி இந்த பூமிக்கு வந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன்னா எதுக்காக வந்தார்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன, தன் மகனை குறித்து அவருடைய குமாரனை குறித்து என்ன சித்தம் வச்சிருந்தார் பிதாவாகிய தேவன், இந்த பூமிக்கு வந்து மறிக்கணும். அதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். தன்னுடைய குமாரன் பலியாகணும். யாருக்கு பதுவா, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் பதுவாக மீட்பு பொருள் தரணும்.
இப்படியாக அந்த முதல் வரியில அவர் வந்து பிதாவின் சித்தம் செய்ய அவர் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா அங்க வந்து அந்த ஜனங்க மத்தியில தான் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செஞ்ச போது அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா? இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய பிறப்பை குறித்து அவதூறா பேசினாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை குறித்து கேவலமா பேசினாங்க. இப்படியாக முதல் வரிகளை வந்தாரு, யாரும் ஏற்றுக்கொள்ள. ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த பூமிக்கு வந்து அவர் பிதாவாகிய தேவனை சுத்தம் செய்யறதுக்காக பாருங்க அங்க ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்துட்டு தன்னுடைய இறையை ஃபிக்ஸ் பண்றார். எப்படி வந்து யூதா பாலசிங்கம் ராஜசிங்கம் எப்படி இருக்குன்னா தன்னுடைய இறைய பிடிப்பதற்காக மடக்கி படுக்குதோ அதுபோல கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வந்து டார்கெட் பண்ணார் இறைய. அதாவது அந்த இறை மாட்டினவங்க, அதாவது டார்கெட் பண்றது எதை குறிக்குன்னா முதல் அறுவடை குறிக்குது. அந்த முதல் அறுவடையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு இறையாக மாட்டியவர்கள் யாருங்க? மீன் பிடிச்சிருந்த சீசர்களை வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குன்னு சொல்லி அந்த முதல் அறுவடை கிடைச்சவங்க 12 சீசர்கள். அன்புக்குரிய சொல்லு அவங்க முதல் வரையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறைய பிடிச்ச முதல் அறுவடை நம்ம பார்த்துக்கிறோம். மொத்தம் எத்தனை அறுவடை இருக்கு? 5 அறுவடைங்களா? எத்தனை அறுவடை? 3 அறுவடை. முதல் அறுவடை எங்க நடந்துச்சு? முதல் அறுவடை கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து முதல் வரையில வந்து செஞ்ச அறுவடை முதல் அறுவடை. அங்க அறுவடை ஆனவங்க யாரு? எத்தனை பேரு? சீசர்கள். அதுக்கு அடுத்தது 2ஆம் அறுவடை இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ அறுவடை ஆகிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், முதல் வருகையில வந்து அங்க இறைய ஃபிக்ஸ் பண்ணார், 12 பேர் அறுவடை செஞ்சார், போயிட்டார். இப்போ 2ஆம் அறுவடையில 2ஆம் வருகையில யூதா ராஜசிங்கமா வந்திருக்கார். இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அறுவடை பண்ணிட்டு இருக்கார். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எப்படி அந்த சிங்கம், அந்த கிளச்சிங்கம்னு சொல்லப்படுறது ஆண் சிங்கம், பெண் சிங்கம் தன் இறைய பிடிக்கிறதுக்காக காலை அப்படியே ரெடி பொசிஷன்ல வச்சு ரெடியா உட்காந்துட்டு இருக்குதோ அதுபோல கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் இறையை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ வந்து இறை வந்து அங்க கவர்ந்துட்டே இருக்கார். இறை கவர்ந்து ஏறி போனாய் அப்படின்னு படிக்கிறோம். இறை கவர்ந்து ஏறி போனாய் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறைய என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய இறை ஆறுனா நம்ம திருச்சபையின் பிள்ளைகள் இங்க அறுவடை ஆயிட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ முதல் வரிகளை வந்து அறுவடை 12 சீசன் அறுவடை செஞ்சார். இப்போ நம்ம இருக்கிறது 2ஆம் அறுவடையில நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அறுவடையாக நம்ம சேர்ந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் நான் தான் அப்படின்னு சோதரிக்கப்பட்டவர் தான் சொல்லிட்டு நீங்க சொல்லும் வரையில் என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அன்புக்குரிய சகோதரர் முதல் வரிகளை ராஜாவா தான் வந்தார். ஆனா அவங்க வந்து ராஜாவை ஏத்துக்கல. அதான் யோவான் வந்து பார்க்கறது எப்படி பார்க்கறாருன்னா யூதா ராஜசிங்கமா வரும்னு எதிர்பார்க்கும் போது அங்க வந்தது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. சிங்கம் வரும்னு எதிர்பார்த்தா அங்க வந்தது ஆட்டுக்குட்டி. அப்ப எதிர்பார்ப்பு பாருங்க. சிங்கம், இப்போ ஒரு சிங்கம் வரப்போகுது, ஒரு சிங்கத்தை பிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி உட்காந்துருப்பீங்க நீங்க? ஓ சிங்கம் வரப்போகுது அப்படின்னு ஒரு பயத்தோட அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி நான் பிடிச்சி வந்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அசால்ட்டா போகும். என்ன சிங்கம் வரும்னு எதிர்பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வராது, பயப்படுவோமா? சிங்கம் வரப்போனா நம்ம என்ன எப்படியாவது வெளியே ஓடுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? ஏதாச்சும் சிங்கம் வந்து அவர் கையிலிருந்து விடுபட்டா நம்மளை பிடிச்சி பயத்தோட உட்காந்துருப்போம். ஆனா வந்தது ஒரு ஆட்டுக்குட்டின்னா யாருக்குமே பயம் இருக்காது. அதுபோலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தாரு முதல் வரிகள் ஆட்டுக்குட்டியா. ஆனா பாருங்க தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு வந்தார். அதை யாரும் யோசிக்கல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இப்போ அவங்க எப்போ ஏற்றுக்கொள்வாங்க? அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரப்போகுது. அதாவது அவர் 2ஆம் வருகையில் வந்திருக்காரு, அவங்களை கூட்டி சேர்த்திருக்காரு, கர்த்தருடைய நாமத்தினாலதான் வந்திருக்காரு. அதை உணரக்கூடிய காலம் சீக்கிரத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள், இப்போ இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, இப்போ அவங்களுடைய வேதாகமும் தோரா புஸ்தகம் அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. தோரா புஸ்தகம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிசுத்த வேதாகமா இருக்குது. அந்த தோரா புஸ்தகம் பழைய ஏற்பாடு, அதாவது அந்த 5 ஆகமங்கள், அதைத்தான் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சங்கீதம் படிக்கிறாங்க, சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த எசேக்கியேல் மற்றும் எரேமியா, ஏசாயா தீர்க்கதரிசனங்களை படிப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர், இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து கூட்டி சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறதையுமே அறிந்து கொள்ளுவார்கள். அதான் சொல்றாரு பாருங்க எசேக்கியேல் மூலமாக. எசேக்கியேல் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்திலும் கூடிவரச் செய்து. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்னா, எசேக்கியேல் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க மாபெரும் ஒரு சிதறடிக்கப்படுதல் போயிட்டாங்க. நீங்கள் ஜனங்களுக்குள்ள இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்கள்லேருந்து இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் நான் உங்களை கூடி வர செய்து அப்படிங்கிறார். யார் கூடி வர செய்வார்னா, இயேசு கிறிஸ்து தான் கூட்டி வந்து சேர்த்துவார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவங்கள மீண்டும் இப்போ கூட்டி சேர்த்திருக்கார். நம்ம நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறுல, அதாவது அவங்க ரெட்டிப்பாய் தண்டனை, அந்த ரெட்டிப்பாய் தண்டனை நல்லா தெரியும். அதாவது மிஸ்னேங்கிற வார்த்தை, அதாவது சேம் ஈக்குவல் போர்ஷன், அவங்களுக்கு ஒரு தண்டனை. அவங்க எத்தனை வருஷம் நன்மை பெற்றுக்கொண்டார்களோ அத்தனை வருஷம் அவங்க வந்து தண்டனை பெற்றுக்கொள்ளணும். 1845 வருஷம் அவங்க நன்மை பெற்றுக்கொண்டார்கள். 1845 வருஷம் அவங்க வந்து தேவன் இடத்துல அந்த தண்டனை வாங்கணும். அந்த தண்டனை தான் நிறைவேறிச்சு. கிபி 70 தீர்த்தராயன் மூலமா அந்த சிதறடிக்கப்படுவதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்புக்குரிய 1940 சுதந்திரம் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 1878 அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பாருங்க, உங்களை நீங்கள் ஜனங்கள் இராதபடிக்கு அவங்க எல்லா தேசங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லா தேசங்களுக்கும் போயிட்டாங்க. அவங்க போகாத தேசமே கிடையாது. அந்த தேசங்கள் எல்லாம் ரொம்ப அவங்கள ஒடுக்குனாங்க. நமக்கு நல்லா தெரியும், ஜெர்மனிக்கு போய் அவங்க அந்த ஹிட்லர் என்ன பண்ணாரு, 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். இப்படியாக அவர்கள் அந்த தேசத்துல இராதபடிக்கு மீண்டும் அவங்கள வந்து ஓங்கிய போய்த்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்வேன் அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மூலியமா தான் அது கூட்டு சேதத்தில் நடக்குன்னு சொன்னார். இப்படியாக அவங்களுடைய வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த தேசத்துல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. இப்போ இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டி அதில் பழுதாய படங்களை சீர்படுத்தி அதை என்ன பண்ணுவேன், நான் செவ்வையாக நிலைநிறுத்துவேன்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து, அப்போ திரும்பி வந்துட்டார் 1874 திரும்பி வந்துதான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தேசத்தை எடுத்து அதில் பழுதாய போனதெல்லாம் சீர்படுத்தி அதில் வந்து சிறப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா செவ்வையாக எடுத்து நிறுத்தியிருக்கார். இன்னைக்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கு. அதான் எத்தனையோ அதிபர்கள் அந்த பாலஸ்தீனா மற்றும் அந்த பாலஸ்தீன அதிபர்கள் நிறைய பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. அதுல அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட், அமெரிக்கா தேசம் தான் சப்போர்ட். அப்போ அந்த சப்போர்ட் பண்ண சூழ்நிலை எத்தனையோ அதிபர்கள் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் பாலஸ்தீனத்துக்கு இடத்த விட்டு கொடுங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, விட்டுத்தர முடியாது. இஸ்ரேல் அதிபர்கள் சொன்னது, இஸ்ரேல் ஜனங்க சொன்னது விட்டுத்தர முடியாது. ஏன்னா இந்த தேசம் யாருடைய தேசம், ஃபாதர்லேண்ட், இது எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்தது, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதான் சொல்றாரு, நாட் பாசிபிள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இது எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த தேசம், இது எங்க அப்பாவுடைய தேசம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படியாக அந்த தேசத்தை தேவன் வந்து இன்னைக்கு என்ன தன்னுடைய குமாரன் மூலமா கூட்டி சேர்த்திருக்கார். அதான் அந்த கூட்டி சேர்க்கப்படுறதுல தான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தீர்க்க தரிசனமா தேவன் சொன்னது. அதாவது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அதாவது அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவாரு. திராட்சை ரசத்துல தன்னுடைய வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்துல தன் அங்கியையும் தோய்ப்பார் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படும். இப்படியாக அவர் செய்வார். அதாவது தன்னுடைய கழுதை குட்டியை திராட்சை செடியில் கட்டுவாராம், தன் கோழிகை கழுதை குட்டிய நற்குல திராட்சை செடியில் கட்டுவாராம். திராட்சை ரசத்துல தன் வஸ்திரங்களையும், அதாவது திராட்சை பழங்களின் ரத்தத்துல தன்னுடைய அங்கேயும் தோய்த்து, அந்த திராட்சை பழ அந்த திராட்சை ரசம் அதுல அங்கேயே தோச்சா எப்படி இருக்கு, திராட்சை பழமே சிகப்பா இருக்கும், அதுல வந்து அங்கேயே தோய்ச்சா அதுவும் சிகப்பு தான் மாறும். அதை தான் சொல்றாரு, தன் அங்கேயே தோய்ப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் வந்து இந்த ஒரு வசனத்தை உறுதிப்படுத்தி நம்ம தான் சகரியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் பேசினாரு. சகரியா 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி,
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ம். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 49:11 சொல்லப்பட்ட வசனத்துக்கு ரெஃபரன்ஸ் சகரியா கொடுக்கிறார். சியோன் குமார்த்தியே, சியோன் குமார்த்தியே அப்படிங்கிறார். சியோன் குமார்த்தின்னு யாரை குறித்து பேசுறாருன்னா எருசலேம் ஜனங்களை குறித்து, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தான் பேசுறார். சியோன் குமார்த்தினா எருசலேம், சியோன்னா எருசலேம், அவங்களை குறித்து தான் பேசுறாரு. அதாவது சியோன் குமார்த்தியே மிகவும் கம்பீரி, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். உன் ராஜா வந்து உங்ககிட்ட வராரு. அவர் எப்படி பட்டவர்னா அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். எப்படி வர்றாருன்னா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இதை குறித்து திருவிழத்தில் படிக்கலாம். பாருங்க, இதில் பார்த்தோம். சியோன் மகளே மிகுந்த மகிழ்ச்சியால் அக்களி, எருசலேம் மகளே ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். நீதியும் வெற்றியும் பெற்றுக்கொண்ட அந்த வீரர் எளியவர், கழுதையின் மேலும் பொதிமிருக குட்டியின் மேலும் அமர்ந்து வருகிறார். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இப்ப சொல்லப்பட்டிருக்கு. கழுதையின் மேலும் பொதிமிருகம்னா பொதி சுமக்கிற அந்த மிருக குட்டியின் மேலும் அமர்ந்து அவரு வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கழுதையின் மேலும், அதாவது பொதி மிருக குட்டியின் மேலும் அவர் அமர்ந்து வருகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டது. 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட வசனம் கழுதையின் மேலும், அதாவது கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் சொல்லப்பட்டதா பொதி மிருக குட்டின்னு திருவிழத்தில் படிக்கிறோம். அதன் மேல ஏறி வருகிறவரா இருக்காரு. அதான் சொல்றாரு. இந்த வசனத்தை தான் யாக்கோப்பு சொல்றாரு. ஆதியாகமம் 49:11 அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். ஆமா, அதாவது போதுங்க, அதாவது கட்டுவார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் எதற்கு சொல்லப்படும், அவருடைய 2ஆம் வருகையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராக வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வெற்றி அடைந்த ஒரு வெற்றி வேந்தனாக 2ஆம் வருகையில 2 கழுதையின் மேல் ஏறி வரார். ஏன் 2 கழுதையின் மேல் ஏறி வரார்? இங்க வசனத்திலே பாருங்க, ஆதியாகமத்துல யாக்கோப்பு சொல்லும்போது அப்படியே சொல்லியிருக்காரு. கழுதை கோழிகை கழுதை. இங்க சகரியா கழுதை குட்டியாக மாறி, அதாவது பொதிமிருக குட்டின்னு சொல்றாரு. இப்ப 2 கழுதையின் மேல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, 2 கழுதையின் மேல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கழுதை குட்டினா என்ன, கழுதை குட்டியாகி மரினா என்ன, அதை நான் பார்க்கலாம். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்தார். வரும்பொழுது மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வந்தார். அவர் ராஜாவா ஏற்றுக்கொள்ள முதல் வருகையிலே கழுதை மேல தான் ஏறி வந்தார். படிச்சிருக்கோமா இல்லைங்களா? அவர் முதல் வருகையில பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்தாரு, ஊழியம் செஞ்சாரு. அவருக்கு நிறைய நோய்களை சுகப்படுத்தினாரு. அவளை வந்து அவர் நன்மை செஞ்சார். ஆனா அந்த ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல. ஆனா கடைசியில வந்து கர்த்தரை ராஜாவாக்கலான்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவரை வந்து கழுதை மேல ஏற்றி ஊர்வலம் கொண்டு வர வச்சாங்க. அதான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல வசனம் 1 to 7 முடியக்கூடிய வசனங்கள் படிக்கும்போது பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 21:1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்களை 2 பேரை நோக்கி, அதாவது பாருங்க, எருசலேமுக்கு சமீபமா வராரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நினைவுதல் தியானங்கள் நிறைய படிச்சுக்கிறோம். அந்த கடைசி வாரத்துல அவர் வந்து எருசலேம் சமீபமா வரும்போது ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, அதாவது இயேசுவானவர் சீஷர் 2 பேர் நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்க, அந்த பெத்பகேக்கு 100 போனீங்கன்னா அங்க கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கு. அதை அவுத்துட்டு எங்கிட்ட கொண்டு வாங்குறாரு. அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சீசர்கள் போறாங்க. அங்க கழுதையும் கழுதை குட்டியும் அங்க கட்டப்பட்டிருக்கு. அதை வந்து அவுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இது யாராச்சும் ஏன் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, இது வந்து ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, உடனே வந்து அவன் அனுப்பி விடுவான். ஏன் எதுக்கு அவுக்குறீங்க, இந்த கழுதுக்குட்டி எதுக்கு அவுக்குறீங்க, ஏன் அவுக்குறீங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, உடனே அவன் வந்து விட்டுருவான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க, பாட்டு வந்து கலர் மாறுற மாதிரி இருக்கு. அந்த சகரியால் சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும் மன்னமாக, அதாவது மத்தேயு 21:4 பைபிள் படிங்க சிஸ்டர். 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று
என்று அடுத்த வசனம் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க, தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஏற்கனவே யாக்கோப்பு தீர்க்கதரிசனம் கொடுத்திருக்கார், தன் பசங்களை ஆசிரியக்கும் போது தீர்க்கதரிசன வசனமா சொல்லியிருக்காரு. இப்ப சகரியா தீர்க்கதரிசி மூலமா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கழுத குட்டியாகி மறியின் மேல ஏறி வராருன்னா, பாருங்க, அதாவது முந்தின வசனத்துல படிச்சோம், அதாவது இதோ உன் ராஜா என்ன பண்ணிருக்கார், சாந்த குணம் உள்ளவராக கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சுங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர், இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொல்றாரு. சீசர்கள் என்ன பண்றாங்க, அதாவது போய் அந்த அவுத்துட்டு வராங்க. மத்தேயு 21:6. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. சீசர்களும் போய் அந்த கழுது குட்டிய அவிழ்த்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, 7வது வசனத்துல வாசிக்கலாம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்து அதன் மேல வஸ்திரத்தை போட்டு தங்கள் வஸ்திரம், ஏன்னா அந்த காலத்துல வந்து தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதின் மேலும் கழுதை வரக்கூடிய வழியிலும் விரிச்சு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கு பிரகாரமாக அந்த யூத ராஜா வந்து ராஜாவாகிறான்னா, அந்த கோவேறு கழுது மேல நகர்வலம் வந்து நகர்வலம் வரும்போது அந்த ராஜாவை கோவேறு கழுது மேல ஏற்றி உட்கார வச்சு அப்படியே ஓசன்னா பாடி கொண்டு வந்து எங்க வருவாங்கன்னா அரண்மனை கூட்டிட்டு வருவாங்க. வரும்போது வழியில தங்களோட வஸ்திரத்தெல்லாம் விரிச்சு போடுவாங்க, அந்த மலர்களையும் அந்த மரக்கிளைகளையும் தரிச்சு போடுவாங்க. இப்படிதான் வந்து அவங்களுடைய வழக்கம். இதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வரும்பொழுது அவரை ராஜாவா அங்கீகரிச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் தங்களோட வஸ்திரத்தை விரிச்சு போட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றி அவர்கள் ராஜாவா அங்கீகரிச்சு நகர்வலம் கொண்டு வராங்க. அதான் இதை குறித்து மார்க் சொல்றாரு பாருங்க. அந்த கழுதை குறித்து சொல்லும்போது மார்க் 11:2 வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்ப அந்த கட்டி அந்த குட்டியை கொண்டு வாங்க. அது மேல வந்து அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓசன்னா பாடி கர்த்தரை வந்து நகர்வலமா கூட்டிட்டு வந்து அடுத்து ராஜா வாக்குற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. ராஜா வாக்குடைய சூழ்நிலைக்குள்ள கர்த்தரை வந்து அங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கிறிஸ்து அந்த கழுதை குட்டி மேல ஏறணும்னு அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க என்னன்னா ஒரு ஃபேமஸான ஒரு போதகர், நிறைய பேருடைய வியாதியை சுகப்படுத்தினவர், அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருந்தார். அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பயங்கர கூட்டம். ஏன் போனாங்கன்னா, எல்லாருமே எல்லா ஜனங்களும் அவர் பின்னாடி போனாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து அவ்வளோ ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறாருன்னு அவர் மதிச்சாங்க. இப்போ பாருங்க, அந்த கழுதை குட்டி மேலே கர்த்தர் இயேசு வரும்போது ஏறி வரும்போது அதுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் விரிச்சு மரக்கையெல்லாம் தரிச்சு போடுறாங்க. இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கழுதை குட்டிக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சது. கழுதை குட்டிக்கு ஜனங்கள் பாருங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல பாக்குறோமா இல்லைங்களா, ஒரு பெரிய அமைச்சர் இருந்தாருன்னா அவர் அமைச்சர், ஆனா அவரோட டிரைவர் வந்தா கூட என்ன பண்ணுவோம், அந்த மரியாதை கொடுப்போம். அப்போ அந்த மரியாதை அமைச்சரோட டிரைவர், மினிஸ்டரோட டிரைவர் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை தருவோம். அதாவது சாதாரணமாக அவங்க கூட ஒரு அலுவலகத்து உதவியாளராக இருந்தால் கூட அவங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கும். அதுபோல இந்த கழுதை குட்டி ஏறின கர்த்தர் இயேசு ஏறணும்னு அதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கழுதை குட்டி ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மரியாதை கிடைச்சிச்சு. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் விரிச்சு போட்டு மரங்களை எடுத்து போட்டு அது நடந்து வர்றதுக்கு இது பண்றாங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், நாமும் கழுதை குட்டி தான். இந்த கழுதை குட்டிக்கு மரியாதை கிடைக்கும்னா யார் இந்த கழுதை மேல ஏறணும், இந்த கழுதை மேல யார் இருக்கணும், கர்த்தர் இயேசு இருக்கணும். கர்த்தர் இயேசு இந்த கழுதை மேல இருந்தா இந்த கழுதைக்கு மரியாதை. கர்த்தர் இயேசு இந்த கழுதை மேல இல்லைன்னா இந்த கழுதைக்கு மரியாதை இல்லை. இப்ப இந்த கழுதை எவ்வளவு ஜனங்க பாருங்க சுத்திலும் எவ்வளவு பயபக்தியோட பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் இயேசு அந்த கழுதை மேல ஏறி இருக்காரு. அதனால அந்த கழுதை குட்டிக்கு அவ்வளோ மரியாதை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோல நாமும் பாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஏறி இருக்கும் பொழுது நமக்கும் மரியாதை கிடைக்கும். நம்ம கர்த்தர் இயேசு இல்லாட்ட நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைத்தீங்களா? கர்த்தர் இயேசு தான் நமக்கு தலை, அவர் தான் நமக்கு எல்லாமே, அவர்லேனா நமக்கு ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா
கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபையாக சரீரத்துக்கு அவர் எப்படி இருக்காருங்க? அவர் எப்படி இருக்கார்? அவர் தலையா இருக்கார். தலை இல்லாம சரீரத்துக்கு மட்டும் மதிப்பு இருக்குமா? சரீரம் மட்டும், தலை இல்லாம சரீரம் மட்டும் இருந்தா என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேரு முண்டம், மரியாதையே இல்லை. அப்போ தலை இருந்தா தான் அது சரீரம் அழகு, தலை இருந்தா தான் அது சரீரமா மதிக்கப்படும். அப்ப நமக்கு தலையாக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நாமெல்லாம் சரீர அவயவங்கள் தான் அன்புக்குரிய சொல்லு. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த கழுதை குட்டிக்கு மரியாதை கிடைச்சிச்சு. அப்படின்னா நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கும் பொழுதுதான் இந்த சரீரமாகிய அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சொல்லு. அப்போ இதுல பார்க்குற ஆதியாகமம் 49:11 அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். இங்க பார்க்கும்போது வசனத்துல படிக்கும்போது பாருங்க, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான்னு சொல்லப்பட்டிருக்குங்களா? 2 கழுதை மேல வரான்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்குற பாடம் என்னன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து யூதா ராஜசிங்கமா 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். அவர் வந்து 2 கழுதையின் மேல வந்திருக்கார். அப்படின்னா அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், கழுதை குட்டி திராட்சை செடியில் கட்டுவாராம். தன் கோழிக்கை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியில் கட்டுவாராம். அப்படின்னா சாதாரண கழுதை, கோழிக்கை கழுதை, இதுக்கு என்ன வித்தியாசம்? சாதாரண கழுதை என்னன்னா சுமை சுமக்கும். சாதாரண கழுதைன்னா சுமை சுமக்கும், பொதி சுமக்கும். நான் படிச்ச மாதிரி திருவிழத்துல பொதி சுமராத ஒரு கழுதைன்னு பார்த்தோம். அப்போ அந்த கோழிக்கை கழுதை என்பது அன்புக்குரிய சகோதரர், அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாரத்துக்கும் உட்படாது, அது மேல எந்த ஒரு பொதியும் ஏற்றுப்படாத கழுதை தான் கோழிக்கை கழுதை. அதாவது சாதாரண கழுதை என்பது சுமை சுமக்க பயன்படுத்தக்கூடிய கழுதை. 2ஆம் கழுதையாகிய அந்த கழுதை வந்து கோழிக்கை கழுதைங்கிறது காட்டு கழுதை. அது வந்து மனிதன் வந்து அதை பழக்கப்படுத்தி அது மேல பொதி சுமக்க வேலை வைக்க மாட்டாங்க. அப்ப அன்புக்குரிய 2ஆம் கழுதையாகிய காட்டு கழுதை வந்து பாரம் சுமக்காதது. முதல் கழுதை பொதி சுமந்த கழுதை எந்த கழுதைங்க? முதல் சுமந்தது வந்தது கழுதை வந்து அது பொதி சுமந்த கழுதை. அப்படின்னா பொதி என்பது என்னங்க? ஒரு பாரம். ஒரு பாரம் சுமந்த கழுதை எதுங்க? பாரம் சுமந்த கழுதை. பாரம், அவங்க மேல ஒரு பாரம் இருந்துச்சு. அந்த கழுதை தான் என்ன? இஸ்ரேல் ஜனங்கள். அந்த ஜனங்கள் முதல் வந்த கழுதை என்னன்னா இஸ்ரேல் ஜனங்க. அது வந்து பொதி சுமந்த கழுதைங்கிறது அவங்க மேல இருந்த பாரம் என்னன்னா நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பாரம் இருந்துச்சு. அது பொதி சுமந்த கழுதை, அதன் மேல கர்த்தர் வருவார். இன்னொரு கழுதை மேல வந்தார், கோழிக்கை கழுதை. அது வந்து பொதி சுமராத கழுதை, கட்டுப்படாத கழுதை. அந்த கழுதை யாருங்க? காட்டுக்கழுதை. அந்த காட்டுக்கழுதை யாரு? நாம தான். நமக்கு மேல எந்த சுமையும் இருந்துச்சு? எந்த சுமையும் கிடையாது. நியாயப்பிரமாணங்கிற சுமை எந்த சுமையும் கிடையாது. அப்போ காட்டுக்கழுதையாக நாம தான் அந்த காட்டுக்கழுதை. நம்ம மேலதான் வந்து திருச்சபை மேல எந்த பாரமும் இல்லை. நாம தான், நமக்கு மேல என்ன இருக்குங்க? சுயாதீனம். சுயாதீனத்துக்கு உட்பட்டவர்கள். நமக்கு அந்த சுயாதீனம் இருக்கு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சுயாதீனம் இல்லை. அவர்கள் வந்து அவர் மேல ஒரு சுமை இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தே ஆகணும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்க அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தே ஆக வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதை நம்ம படிச்சோம். அதாவது அந்த கழுதை, அந்த பொதி சுமந்த கழுதை, அதில் படிக்கணும். கலாத்தியர் 4:4 அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம், அதாவது அடிமையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணத்தை குறித்து படிக்கிறோம். அந்த அடிமையின் பிரமாணம், ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள். அதில் வந்து முதல் மனைவி சாராள், 2ஆம் மனைவி ஆகார். ஆகார் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளைப்பட்டுச்சு. அதான் நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்கள் குறிக்குது. சுயாதீன பிரமாணம் சாராள், அந்த பெண் வந்து சுவாதீனத்தின் பிரகாரம் பிள்ளைப்பட்டுச்சு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதீனத்துக்கு பிறந்த நாமம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ 2 கழுதையின் மேல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏறி ராஜாவா வந்திருக்கார். 2 கழுதையின் மேல ஏறி வந்திருக்கிறார். முதல் கழுதை என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள், பொதி சுமந்த கழுதை. 2வது கழுதை என்னன்னா பொதி சுமக்காத கோழிக்கை கழுதை. அது மேல ஏறி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். இப்ப என்னாச்சுன்னா 2 பேருக்கு மேல எப்படி வந்திருக்காருன்னா யூதா ராஜசிங்கமா வந்திருக்கார். யூதா ராஜசிங்கமா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அவர் வந்து ராஜசிங்கமா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் தான் ஆட்சி செஞ்சிருக்கார்.
நம்மளையும் அவர் ஆளுகை செய்கிறார். பாருங்க, ராஜாவா எப்படி வர்றாருன்னா கழுதை மேல ஏறி வர்றார். அப்ப வரும்பொழுது பாருங்க, இப்ப ராஜாவா எது மேல வந்திருக்காருன்னா கழுது மேல, அப்படின்னு 2 கழுது மேல வந்திருக்கார். ஒரு கழுதை வந்து பொது சுமக்காத கழுதை இஸ்ரேல் ஜனங்கள். இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதுல பழுதாப்படங்கள் எல்லாம் சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துவேன்னு சொன்னார். இப்ப இஸ்ரேல் ஜனங்களை வந்து செவ்வையா நிறுத்திட்டார். இப்ப அங்க ராஜாவா வந்திருக்கார். அவங்க மேல அவங்களுக்கே தெரியல. ஆனா நம்ம மேல ராஜாவா வந்திருக்கார். அது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நம்ம அதான் பாக்குறோம். நம்மளை ஆளுகிறார். இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைகளையும் ஆளுகிறார். அதாவது இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் அந்த ஆளுகை என்பது அவருடைய கமாண்டிங் ஃபோர்ஸ், ராஜாவுடைய கமாண்டிங் ஃபோர்ஸ். பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க மாதிரி யாராச்சும் கை வைக்க முடியுதுன்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கடந்த வாரத்துல இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை உச்சகட்டமா போச்சு. அந்த ஈரான் வந்து போதுவதற்கான எல்லா வேலை செஞ்சாங்க. இப்ப காசா பிரச்சனை, இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமா பயங்கரமான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கமாண்டிங் ஃபோர்ஸ் வந்து அவங்க மேல இருக்கு. அவருடைய ஆளுகை அவங்க மேல இருக்குது. இன்னும் சொல்றோம், அவங்கள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்கள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த கழுதை மேல ராஜாவா வந்திருக்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதா ராஜசிங்கம். அவர் வந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால வந்து அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பாக்குறோம். இப்ப இன்னொரு கழுதை மேல வந்திருக்காரு. நம்மளையும் ஆசிரியர் யாருங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனால அன்புக்குரிய சகோதரர், நமக்கு மரியாதையே கர்த்தர் நம்ம மேல இருக்கிறனாலதான், அவருடைய ஆளுகை நம்மத்துல இருக்கிறனாலதான் நம்ம அவர் நமக்கு மரியாதை. ஆகவே அன்புக்குரிய சகோதரர், நம்ம தலையாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி நடக்கணும்னா அடங்கி நடக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு தலை யாருங்க? நமக்கு தலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு தலை பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான், அவங்க அப்பா தான் அவருக்கு தலை. ஆனா தலை சொல்ற பிரகாரம் அவரு கேட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தலை யாருங்க? அப்ப தலை, இப்ப நம்ம சரீரத்திலேயே நமக்கு எல்லா கமெண்ட் எங்கிருந்து வருது? இந்த கையை இயக்கிறது, காலை இயக்கிறது, ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் இயங்கிறதுக்கு கமாண்டிங் வந்து தலையிலிருந்து தான் வருது. தலை என்ன நினைக்குதோ அது செயல்படுத்துது மற்ற உறுப்புகள். அதே மாதிரி பிதாவாகிய தேவன் தலையா இருந்தார் அவரு குமாரனுக்கு. அப்ப அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து செயல்படுத்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி நமக்கு தலையா இருக்கிறவர் யாருங்க? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா தலை நினைக்கிற மாதிரி நம்ம செய்யறோமா? தலை என்ன நினைக்கிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே இருக்கா? நாமளே நமக்கு சீர்தூக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய அப்பாவின் சித்தம் செய்ய வந்தவர். எந்த ஒரு உலக காரியத்தை அவர் பார்க்கவே இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் காரியங்களை பார்த்தாரா? அவர் 33 வருஷத்து பூமியில் வாழ்ந்தார். 12 வயசுல இருக்கும் போதே அவர் வந்து என் அப்பாவின் வேலையை செய்ய வேண்டாமான்னு கேட்டார். அப்படின்னா அவருடைய திட்டம் பூராமே பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேற்றது மட்டும்தான். அவருடைய எண்ணம் பூராவே அதுவாக தான் இருந்துச்சு. அப்ப பிதாவாகிய தேவனிடத்துல என்ன சிந்தை இருந்துச்சோ அதை தான் கர்த்தருக்குள் இருந்துச்சு. அதான் சொன்னாரு, எங்க அப்பா என்ன பேச சொன்னாரோ அதை நான் பேசுறேன், எங்க அப்பா என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்யறேன், எங்க அப்பா என்ன எங்க அப்பா அதான் சொல்லியிருந்தார். அப்பா சொல்வதை மட்டும்தான் அவர் செஞ்சார். நாமளும் அதே போலதான் நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற மாத்திரம்தான் இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படித்தானுங்க? அப்படித்தானா? ஏன்னா அவருடைய அடிச்சோட பின்பற்றி போற நாமும், யாருடைய அடிச்சோட? கர்த்தருடைய அடிச்சோட பின்பற்றி போற நாமும், அவரு அவங்க அப்பா சித்தத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல நாமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சித்தத்தை நிறைவேற்றுறோமா? யோசித்து பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆளுகை நம்ம மேல இருக்கு. அவர் யூதா ராஜசிங்கமா வந்திருக்கார். இப்போ கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்படின்னா எப்படி கிறிஸ்து இயேசுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிகிறது? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி நடக்குது கீழ்ப்படிஞ்சு? அவரு கொடுத்துக்கிற இந்த 36,000 வசனங்களுக்கு கீழ்ப்படிகிறது தான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகிறது. அவருக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நமக்கு அந்த மரியாதை கிடைக்கும். நாமும் கர்த்தருடைய கழுதையாக இருப்போம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கழுதையாக இருப்போம். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா அவ்வளவுதான், நம்மளை விட்டுருவார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அதான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல படிக்கிறோம்லங்க. அதாவது அவன் தன் கழுதை குட்டியை, அவன்னா இயேசு கிறிஸ்து, அவர் தன் கழுதை குட்டிய திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கூடிய வசனத்தோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது,
நாம் கிறிஸ்துவ நாளுக்கு உட்பட்டு தலையாய இயேசு கிறிஸ்துவ கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மை நற்குல திராட்சை செடியில் கட்டுவார். நாம தான் அந்த கோழிக்கு கழுதி குட்டின்னு பார்த்தோம். எங்க கட்டுவாராமா? நற்குல திராட்சை செடியில கட்டுவார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நம்ம நற்குல திராட்சை செடியில் கட்டுவார். அந்த கழுதை குட்டிய திராட்சை செடியில கட்டுவார். அதான் பாருங்க, இந்த திராட்சை செடியில நம்ம பார்க்கணும். ஏசாயா 5:1 வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கும் மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாருங்க, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. இப்பொழுது நான் என் நேசரிடத்துல அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன் சொல்லிட்டு, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டுங்கிறார். மகா செழிப்பான மேட்டில், மகா செழிப்பான மேடு, அந்த இடமே சொல்றாரு பாருங்க, மகா செழிப்பான மேடு. அந்த மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் நேசருக்கு இருந்துச்சா. அவ்வளோ ஒரு செழிப்பான திராட்சை தோட்டம் இது மாதிரி இருந்துச்சான். அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன பண்ணாரா பாருங்க, ஏசாயா 5:2 அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதாவது அங்க அந்த திராட்சை தோட்டத்தை சுத்திலும் அந்த நேசர் என்ன பண்ணிருக்காரு, வேலி அடைச்சிருக்காரு. அதுல உள்ள கல்லெல்லாம் பொறுக்கி போட்டார். எந்த ஒரு தோட்டத்திலுமே வந்து கல்லெல்லாம் இருந்துச்சு அங்க செடி வளராது. கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு அந்த தோட்டத்தை வந்து பண்படுத்தி இருக்கார். அடுத்து என்ன பண்ணிருக்க பாருங்க, அது நற்குல திராட்சை செடிகளை நட்டு வச்சிருக்கார். நற்குல திராட்சை செடி நிறுத்துங்க, அது நல்ல ஜாதியான திராட்சை கொடி, நல்ல திடகார்த்தமான நல்ல புஷ்டியான கனிகளை தரக்கூடிய நற்குல திராட்சை செடியை அதில் நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, கோபுரம் என்ன தெரியுங்களா, கோபுரத்தை கட்டி அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆலை தான் கோபுரம். அது நடுவில் கோபுரத்தை கட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆலை, அந்த திராட்சரசம் வந்து புளிஜிருக்கக்கூடிய ஆலை. அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய உணவுல திராட்சை ரசம் வந்து ரொம்ப முக்கியமா பங்கு வச்சுது. நம்ம திராட்சை ரசம் வந்து என்ன பண்ணுவோம், அடிக்கிறதுக்கு ஒரு இத்தினூண்டு மிக்சி வாங்கி வச்சிருக்கிறோம், அதுல போட்டு அடிச்சோம்னா திராட்சை ரசம் ரெடி. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கோபுரத்தை கட்டி ஒரு திராட்சை தோட்ட ஆலையே கட்டிக்கிறாங்க. ஆலை கட்டி அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல ஆலையை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி நல்ல ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருக்கிறார். ஆனா தந்தது என்னன்னா கசப்பான. அப்படின்னா அன்புக்குரிய அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் வேலி அடைக்கிறார். வேலினா அந்த திராட்சை தோட்டம் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க. அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்க. அந்த திராட்சை தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலி அடைச்சிருக்கார். வேலினா பாதுகாப்பு. எந்த ஒரு தோட்டத்துக்குமே பாதுகாப்பு வேணும். தோட்டத்து விவசாயிகள் பாருங்க, அவங்க தோட்ட சுத்திலும் வேலி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த தோட்டம், நேசருடைய தோட்டம். அந்த தோட்டத்துக்கு வந்து வேலி போட்டு பாதுகாத்தார். வேலி என்பது அவங்களுக்கு என்ன, நியாயப்பிரமாணம் தான் அந்த வேலி. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பே நியாயப்பிரமாணம் தான். அப்போ அந்த பாதுகாப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். கோபுரம் கட்டுறது, எதுக்கு அந்த திராட்சை தோட்டத்தில் கோபுரம் கட்டுறது? கோபுரம் கட்டி எப்பவுமே பாருங்க தோட்டங்கள் எல்லாம் வந்து மேல ஹைட்டான இடத்துல கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அது மேல ஏறி நின்று வாட்ச் பண்ணுவாங்க, பாதுகாப்பு. பரன் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். அப்போ கோபுரம் கட்டி பாருங்க, தேவன் தான் திராட்சை பாதுகாப்பு தகுந்த பாதுகாப்பு பண்ணியிருக்காரு. வேலி அடைச்சிருக்காரு, வேலையில நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் பாதுகாப்புனா அதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் நல்ல திராட்சை செடி, நற்குல திராட்சை செடிகளை நட்டு வச்சார். ஆனால் அந்த திராட்சை செடிகளை நல்ல திராட்சை பழம் நல்ல ரசத்தை கொடுக்குற எதிர்பார்க்கும் போது அது என்னாச்சுன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அது கசப்பான கனிகளை தந்தது. ஆனால் அங்கே வந்து நற்குல திராட்சை செடி நட்டு வச்சார். இந்த நற்குல திராட்சை செடி எதை குறிக்க தெரியுங்களா? திராட்சை தோட்டமே இஸ்ரேல் ஜனங்க தான். அதில் நற்குல திராட்சை செடியை நட்டி வச்சாருன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நல்ல குல திராட்சை செடி அதுதான் என்னன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க யாருன்னா அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள். அவங்க தாங்க நற்குல திராட்சை செடி. இஸ்ரேல் ஜனங்க தான் அந்த திராட்சை தோட்டம். அதுல வந்த நல்ல திராட்சை செடி தேவன் நல்ல திராட்சை செடி நட்டி வச்சார், நற்குல திராட்சை செடி நட்டி வச்சார். ஏன்னா அவங்க மத்தியில தான் வந்து முற்பிதாக்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா முற்பிதாக்கள் நல்ல கனிகள் கொடுத்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, மோசே போன்ற முற்பிதாக்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுத்தாங்க. ஆனா அவர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? கசப்பான கனிகள் தந்தாங்க. விக்கிரகத்தை வணங்கினாங்க, தேவனுக்கு துரோகம் மூட்டினாங்க.
பாருங்க, ஆபேல்ல இருந்து எடுத்துக்கலாம் முற்பிதாக்கள் லிஸ்ட்ல. ஆபேல், ஏனோக்கு, நிறைய பேர் படிக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து நிறைய முற்பிதாக்கள் வந்தாங்க. அவங்களாம் நல்ல நல்ல குணலட்சணங்கள் காட்டினாங்க. தேவனுக்கு வைராக்கியம், விசுவாசத்தை காமிச்சாங்க. ஆபிரகாம் போன்றவர்களாம் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்குற அளவுக்கு அவர் துணிஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாகத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் அதாவது பிதாவாகிய தேவன் வந்து அவளை அருமையாக தேவனுக்கு ஒரு நல்ல கனி தரக்கூடிய நற்குல திராட்சையை நட்டி வச்சார். ஆபேலெல்லாம் எப்பேற்பட்ட பலி செலுத்தினார், தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தினார். ஏனோக்கு தேவன் கூடயே சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு படிக்கிறோம். அப்படியாக தேவனோடையே சஞ்சரித்த ஒரு நபராக இந்த ஏனோக்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவனோடையே நடந்தாங்க, தேவனோடையே வாழ்ந்தாங்க. அதே போல் நாமும் தேவனோட வாழணும், தேவனோட பழகணும். பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எப்பேற்பட்டவர்னு. அப்போ அன்புக்குரிய தேவனை பற்றியே அதிகமாக யோசிக்கணும். பிதாவாகிய தேவனையும் கர்த்தரையும் அதிகமாக யோசிக்கணும். அதே போல தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் இந்த பூமிக்கு வந்தார். தன் பிதாவாகிய தேவனை தன் உயிரை போல நேசித்தார். பிதாவாகிய தேவனுக்காக தன் உயிரையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய அப்படியாக வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, அவர் வந்து ராஜாவா ஆக்கிறதுக்காக தான். சாலமோன் ராஜாவாகும் போது அப்படிதான் வந்து ராஜாவானார். கழுது மேல், கோவேறு கழுது மேலே ஏறி வந்து அங்கே ராஜாவானார். அதே போலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் ராஜாவாக ஆக்கிறதுக்காக இஸ்ரேல் ஜனங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து அவர்களை வந்து நேராக கொண்டு வந்து நர்வலம் வந்து அரண்மனை கொண்டு ராஜா பார்க்கலான்னு பார்த்தாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து நேரம் எங்க போனாருங்க? தேவாலயத்தில் போய் என்ன பண்ணாரு? சவுக்கு எடுத்து அவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவங்க வந்து அங்கே கலர் ஆக்கிட்டாங்க. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இந்த முதல் வருகையில 2ஆம் வருகையில எப்படி வருவாருங்கிறத குறித்து மல்கியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, அதாவது கர்த்தர் இயேசு வருகைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு தீவிரமா வரார், வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். வந்து என்ன செய்யறார்? 2ஆம் வசனம், மல்கியா 3:2. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஆமாங்க, அதாவது அவர் வரும் நாளை சகிக்க முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளை சகிக்க முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை என்பது அவ்வளோ ஒரு ஏன்னா அது வந்து மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள்னு படிக்கிறோம். அது பெரிதும் பயங்கரமான நாள்னு பார்க்கிறோம். அப்போ அந்த நாள் அதான் அவர் வருகையும் போது யார் நிலைநிற்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் எப்படி இருக்காருன்னா புடமுடைய அக்னியை போல் இருக்கார், வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருக்கார். அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்களை வந்து சுத்திகரிச்சிருக்கார், லேவியின் புத்திரரை. அப்படின்னா அந்த லேவியின் புத்திரர் யாருங்க? நம்ம தான். ஏன்னா அவர் எப்படி இருக்காருன்னா புடமுடைய அக்னி வண்ணாருடைய சவுக்காரம். அதான் சொல்ற பாருங்க, புடமுடைய அக்னி வண்ணாருடைய சவுக்காரம். சவுக்காரம் என்ன? புடமுடைய அக்னி, அதாவது தங்கம் வெள்ளியில புடமிடுறாங்கல்ல, இந்த அக்னி வந்து அவ்வளோ பவரா இருக்கு. அதான் தங்கம் வெளியில உருக்கி வேற மாதிரி செய்வாங்க, வேற டிசைன்ல. அது போல அந்த நெருப்பு இருக்கும். அது மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தன்னுடைய பிள்ளைகளை புடமிட்டு கொண்டிருக்கிறார், சுத்திகரிச்சுட்டு இருக்கார். அப்புறம் வண்ணாருடைய சவுக்காரம் என்பது என்னங்க? துணி துவைக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள், அதான் வண்ணாருடைய சவுக்காரம். அதை போட்டு வெளுத்தா அவ்வளோ பிரைட்டா இருக்கும். அது மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு வெளுக்கிறாரு. வெளுத்து பார்க்குறாரு. நாம என்ன பார்க்குறோம்? என்ன ஆக மாட்டேங்கிறோம். வெளுத்துட்டு என்ன ஆகுது? நாம் மீண்டும் என்ன போகிறோம்? மீண்டும் நமக்கு புத்தி, பழைய மனுஷன் புத்தி அடிக்கடி வந்துடுது. உடனே என்ன பண்ணிடுறோம்? அவர் நம்மளை எழுப்பி குளிப்பாட்டி விட்டு நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு உட்கார வச்சா நம்ம என்ன பண்ணுறோம்? மீண்டும் நம்ம ஓடி போயிடுறோம். இப்படியாகத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ நம்ம கிருபையா இருக்கார். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார். ராஜாவா கோவேறு கழுது மேல ஏறி வந்தவர் நேரா தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணார்? அங்கிருந்து காசு மாத்துறவங்க, புறா விற்கிறவங்க, ஏன்னா அங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தில் வியாபாரம் பண்ணி பயங்கரமா நாமளே பார்க்குறோம்ல. இப்போ ஒரு கோயில் நடத்திட்டோம்னா எந்த கோயிலாக தான் சரி, அங்க வந்து பார்க்கும்போது வெளியெல்லாம் நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் ராஜாவை கோவேறு கழுது மேலே ஏறி வருவார். வரும்பொழுது அங்க நேராக தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துக்கு போய் சவுக்கு எடுத்து அங்கிருந்து புறா வைக்கிறவன், காசு மாத்திரவன் எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டார். என்னுடைய வீடு ஜப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கும் போது கல்லறை போய் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அடிச்சார். இப்ப அன்புக்குரிய சகோதரர், அவர் வந்து
கோழிக்கை கழுதை மேல வந்திருக்கார், நம்ம மேல வந்திருக்கார். அந்த கோழிக்கை கழுதை யாரு? நம்ம தான். நம்ம மேல ஏறி வரும்போது நேரா எங்க போனார்? தேவாலயத்துக்கு போய் அங்க சவுக்கு எடுத்து எல்லாத்தையும் அடிச்சார். காரணம் என்ன? அவங்க தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அன்புக்குரிய சொல்ல நாம தான் நம்ம மேல வந்திருக்கார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நம்ம எப்படி இருக்கிறோம்னா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று மரியாதிருக்கிறீர்களா? அப்ப பாருங்க, நம்ம வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பாருங்க வசனம் சொல்லுது, அப்போஸ்தலன் பவுல் பேசுறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள வாசமா இருக்குது என்று நீங்க அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம். இங்கதான் தேவன் வாசம் செய்யறார். இந்த ஆலயம் தான் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆலயம் பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? முதல்வர்களை வந்து கோவேறு கழுதையில வந்து நேரா தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணார்? சவுக்கு எடுத்து அடிச்சார். அடிச்சார் இல்லைங்களா? அப்ப சவுக்குல அடிச்சா வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதுங்களா? சவுக்குல அடிச்சா வலிக்கும். எல்லாம் செதறி ஓடிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கோழிக்கை கழுதை மேல வந்திருக்கார். எந்த விதமான பொதி சுமக்காத கழுதை மேல வந்திருக்கார். இப்போ நம்ம வந்து தேவனுடைய ஆலயம். இங்க வந்து காசு மாத்துறது, புறா விற்கிறது, இந்த வியாபாரம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொல்றாரு பாருங்க. அதாவது அதுக்கு நம்ம பிரதர் கொடுக்குற ரீப்ரிண்ட் நம்பர் 58-31 ஆலயம் என்கின்ற வார்த்தை சபைக்கு பொருந்துவதற்கு பல உண்மைகளால் சொல்லப்படுகிறது. ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியின் ஒரு ஆலயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆலயமாக கருதப்படுகிறது. திருச்சபை முழுமையாக கூட்டி சேர்க்கப்பட்ட பின்பு பரலோக நிலைமைக்கு மாற்றப்படும் பொழுது தேவனுடைய ஆலயமாக மாறும். அப்பொழுது தேவன் அவர்கள் வாசமாக இருப்பார்கள். அப்போ இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இன்னொரு ஊமையில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜீவனுள்ள கல்லாக வருங்கால மாபெரும் ஆவிக்குரிய ஆலயத்துக்கு ஏற்றதாக செதுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இங்க வந்து என்ன பண்ணப்படுதுன்னா, நாம் எல்லாமே பாருங்க, கிறிஸ்து இந்த சபையாக சரீரத்துக்கு மூளைக்கல்லா இருக்கார். இப்போ அந்த சபையாக சரீரத்துக்கு மூளைக்கல்லா இருக்கக்கூடிய கர்த்தர் அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கல்ல ஜீவனுள்ள கல்லா அவரோட சேர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம செதுக்கப்படுறோம். ஒரு செதுக்கப்படுதல் நடந்துச்சுன்னா வலிக்கு நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அது ரொம்ப துன்பமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ சூழ்நிலைகள் தேவன் கைவிட்டாரான்னு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வேதனைப்படுவோம். ஆனால் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா பாருங்க, ஜீவனுள்ள கல்லாக வருங்காலத்தில் மாபெரும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஏற்றதாக செதுக்கப்படுது, சுத்திகரிக்கப்படுது, அந்த இடத்துல வைக்கப்படுறதுக்காக பாருங்க. அந்த ஆலயத்தில் நமக்கு ஒரு இடம் வச்சிருக்கார், அங்கே வைக்கப்படுறதுக்கு நம்ம ஆயத்தமாக்கப்படுறோம். அதான் நான் படிக்கணும். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, முற்காலங்களில் ஆசிரியப் கூடாரங்களில் மகா பரிசுத்தலத்திலிருந்து செக்கினா ஒளி அந்த தேவப்பிரசனத்தை காண்பிப்பது போல தற்காலத்திலும் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வழியில் நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புல நிலைத்திருந்து கடைசி வரை கீழ்ப்படிஞ்சு இந்த மகிமையான ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கிறார். இப்படியாக நம்ம எல்லாமே பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அந்த செக்கினா ஒளிய, அதாவது மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது மாதிரி தான் நாம் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள் வாசம் செய்கிறார். நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் செய்யும் போது நம்மள யாரு தெரியணும்? தேவனும் கர்த்தரும் தெரியணும். அப்ப பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதான் சொல்றாரு, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப நம்ம அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னா இந்த ஒரு ஆலயத்தை கெடுக்க கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதரர், அதான் நம்ம பிரதர் சொல்றாரு ரீப்ரிண்ட் நம்பர் 25-12 கர்த்தருடைய சபையாகிய தேவாலயத்தை கட்டுகிறது உள்ள பாடம் என்னவென்றால், நாம் அந்த ஆலயமாக இருக்க வேண்டுமென்றால் உலகப்பிரகமான மனுஷனையும் உலகப்பிரகமான முறைகளையும் உலகப்பிரகமான ஞானத்தையும் தள்ளிவிட வேண்டும். நம்ம அந்த ஆலயமா மாறணும்னா உலகப்பிரகாரமான மனுஷன், உலகப்பிரகமான மனுஷன் நமக்குள்ள இருந்தா நிச்சயமா சொல்ற அன்புக்குரிய உலகப்பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தூக்கி போடணும். நம்ம சாதாரணமான கிறிஸ்தவ ஜனங்கள் அல்ல, பெயருக்கு கூடிய பெயர் சபை ஜனங்கள் அல்ல. உலக பிரகாரமான மனுஷனை நம்ம தூக்கி போட்டுறணும். உலக பிரகாரமான முறைகள் சடங்காச்சாரங்கள் எதுக்கு நம்ம உட்படக்கூடாது. உலக பிரகாரமான சடங்காச்சாரம், சொந்த பந்தம் கூப்பிட்டாங்க, நாங்கள் போய் அங்கே நிற்கணும், நாங்கள் போய் அதை எடுத்து கொடுக்கணும், நாங்கள் அந்த சடங்காச்சாரத்தை நாங்கள் வந்து பூஜை பண்ணணும், எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எந்த சடங்காச்சாரத்திலும் உட்படக்கூடாது. நாம் உட்படக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயம். அதான் சொல்றாரு, உலகப்பிரகமான ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் இருந்தாலும் சரி அதை நம்ம தள்ளிடும், தேவையில்லை. அதாவது அன்புக்குரிய சகோதரர், நமக்கு தேவ ஞானம் தான் தேவை. தேவன் கொடுத்துக்கூடிய ஞானம் பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கு. அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும்.
உலக பிரகாரம் ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் இருந்தாலும் தள்ளி விட்டுறணும், அது தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து நம்ம அப்படி இப்படி நம்ம நினைப்போம், அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். ஏன்னா தேவன் அவருக்கு ஏற்ற அறிவுல வளர்த்துனா போதும் நம்ம பிள்ளைகளை. நம்ம கவனிக்கணும். இப்படியாக பாருங்க, ஜீவனுள்ள கற்களாக இருக்க வேண்டிய மகாபரி சிப்பாச்சார ஆகிய கர்த்தருடைய கண்காணிப்புல செதுக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு நம்ம தயார் பண்ணப்பட வேண்டும், தயார் பண்ணப்பட்டிருக்கோம். இப்படியாக இதயத்தில் விருத்தி சேதனம் பண்ணப்பட்டிருக்கிற நாம மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இவ்விதமாக சத்தியத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம்ங்கிறார். அப்போ நம்ம வந்து ஜீவனுள்ள கல்லாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சேர்ந்திருக்கிறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2:4 மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நம்ம அவரிடத்துல சேர்ந்துக்கிறோம். யார் இடத்துல? மனுஷர் தள்ளிட்டாங்க, தேவன் தெரிந்து கொண்டார். அந்த கல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த தள்ளப்பட்ட கல்லாகிய மூளைக்கல் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல சேர்ந்தவராக இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர், அவருக்கேற்ற மாளிகையா இருக்கும். அதான் சொல்றாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாமெல்லாம் சரீர அவயவங்களா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அவர் தலை, நாமெல்லாம் சரீர அவயவங்கள். நாம கர்த்தர் சொல்ற மாதிரி நடக்கணும். அதான் பிரமிட்ல பாக்குறோம் இல்லைங்க, சீஃப் கார்னர் ஸ்டோன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த சபையும் டிசைன் பண்ணப்படுது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும். அப்படின்னா கர்த்தருக்கேற்ற குணலட்சணம் நம்மகிட்ட இல்லைன்னா நாமளே அதை வந்து விட்டுறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்புக்குரிய சொல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசி தருணத்துல சொல்றாரு, யோவான் 15:1, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற பிறகு, நான் மெய்யான திராட்சை செடி, எங்க அப்பா வந்து திராட்சை தோட்டக்காரர். அவர் என்ன பண்றாருன்னா பாருங்க, யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப நாம வந்து திராட்சை செடியில இணைக்கப்பட்ட ஒரு கொடியா இருக்கிறோம். திராட்சை செடி அவரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அதுல நம்ம கொடியா இருக்கிற அன்புக்குரிய சகோதரர், நாம வந்து கனி கொடுக்கணும். சொல்ற பாருங்க, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார். கனி தரலைன்னா அறுத்து போட்டுருவார், அவ்வளவுதான். பிதாவாகிய தேவன் தூக்கி போட்டுருவாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மேல இவ்வளோ இரக்கம் காமிச்சிட்டு இருக்கார், இவ்வளோ அன்பு காட்டிட்டு இருக்கார், நம்ம எவ்வளவோ அவருக்கு விரோதமா செய்த போதும், எத்தனையோ தடவை அவர் விட்டு தவறி போகும்போது, அவர் வழிகளை விட்டு விலகி போகும்போது, அவருடைய காரணத்தால இரக்கத்தால நம்மளை கூட்டி கொண்டு வந்து பல்வேறு வகையில் நமக்கு இரக்கம் செஞ்சு நம்மளை மீண்டும் 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 இரக்கம் செஞ்சு வாய்ப்பு கொடுத்துருக்கார். நாம அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நினைவு கூறுதல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை ரத்தத்தை புசிச்சிருக்கிறோம். ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காரு. கடந்த வருஷம் செய்ய விட்டுவிட்ட காரியங்களை இந்த வருடம் சீர்தூக்கி பார்த்து நாம் செய்யணும். அதான் முக்கியம். அப்ப கணிதல்ல என்ன ஆகுதுங்களா, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். அறுத்து போடுவார் என்ன தெரியுங்களா, அறுத்தா வலிக்குமா வலிக்காதான், தூக்கி போட்டுருவார். கனி கொடுக்கிற கொடியா இருந்துச்சுன்னா அதை வந்து அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம என்ன கனி கொடுக்கணும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்குரிய கொடிகள் நாம ஆவியின் கனிகள் கொடுக்கணும். ஆவியின் கனிகள் என்னங்க? கலாத்தில் படிக்கிறோமா இல்லைங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் மற்றும் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் கனிகளை நம்ம அதிகமாக கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம், ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். அதனால நம்ம வந்து தொடர்ந்து தேவன் பல்வேறு நன்மைகளை செஞ்சிருக்கார். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல வந்து இந்த கழுதை மேல ஏறி இருக்கார். நம்ம அதனாலதான் மரியாதை, அதனால இவ்வளவு ஆசீர்வாதங்கள். அதனால அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கார், நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அதான் 1 பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானா? இப்ப கர்த்தர் தயை உள்ளவர் நம்ம ருசி பார்த்திருக்கிறோமா இல்லைங்களா? கர்த்தர் தயை உள்ளவர் தான். ஏன்னா நம்ம இம்மட்டு நிற்பது நிர்மூலம் ஆகாதது அவர் சுத்த கிருபை. அவர் நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ருசி பார்த்துட்டோம். தயை உள்ளவரா, அவர் தயை நம்ம ருசி பார்த்துருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா, 1 பேதுரு 2:2 படிக்கும்போது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ஒழிச்சிட்டு இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து பாருங்க, சகலவித துர்குணம், கபடம், வஞ்சகம், இது எல்லாத்தையும் புறங்கூறுதல் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு என்ன சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் வாஞ்சியா இருங்கள். இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். ஞானப்பால்னு என்னங்க? சத்திய வசனம். அந்த பால் மேல நம்ம வாஞ்சையா இருக்கணும். ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் அதுக்கு வாஞ்சை. அதே போல நமக்கும் ஞானப்பாலாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த சத்திய வார்த்தைகள், சத்தியத்தை நம்ம அருந்துவதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர், அதுதான் அதுக்காக நம்ம கூப்பிடுறாரு. அது மேல நம்ம வாஞ்சையாக இருக்கணும். பார்க்கிறோம்.
இந்த வாஞ்சை நம்ம இடத்துல இருக்கணும். இந்த வாஞ்சை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க, உன்னத பாட்டு 6:5. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகா அழகபாரம் கீழையாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அதாவது இங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கழுதை மேலே வந்திருக்காரு. நாம தான் அந்த கழுதைன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கழுதையை பற்றி படிக்கும்போது பாருங்க, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவள் என்னை வென்றது. என்ன வார்த்தைங்க? அழகபாரம். உன் அழகபாரம் கிளையாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவர்களும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டியின்றவருமான ஆட்டு மந்தை போல் இருக்கிறது. ஆமாங்க, அதாவது இந்த உன்னுடைய பற்கள் வந்து குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகளுமா இருக்கிற ஒன்றாகக்கூடிய ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டைக்குட்டி இனர்களுமாய் மந்தையை போல் இருக்குங்கிறார். இது வந்து தன்னோட திருச்சபை குறித்து அவர் சொல்றார். அப்ப அன்புக்குரிய திருச்சபை அந்த பற்களை பத்தி பார்க்கும்போது பற்கள் எங்க இருக்குதுங்க? வாய். வாய் அப்படின்னா வாய் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணுங்கிறார். சுத்தமா இருக்கணும்னா வாய் என்ன பேசணும்? சத்தியத்தை தவிர்த்து வேற எதுவும் பேசக்கூடாது. பேசுனா என்ன ஆகும்? நம்ம 2 பேரும் சேர்ந்தா நம்ம என்ன பண்ணணும்? சத்தியம், ஒரு சகோதரன் சகோதரிகள் சேர்ந்து எதை பேசணும்? சத்தியத்தை குறித்து மாத்திரம் தான் பேசணும். உலக காரியங்களை குறித்து பேசணும், பேசக்கூடாது. அப்போ வாய் சுத்தமா இருக்கணும்னா என்ன தெரியுங்களா? சத்திய வசனம் பேசினா தான் அந்த வாய் சுத்தமா இருக்கும். சத்திய வசனத்தை ஆடு பார்த்தீங்கன்னா அசை போட்டுட்டே இருக்கு. அது போல நம்ம சத்தியத்தை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு. நாமெல்லாம் ஆடுகள், சத்தியத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால வந்து நம்ம அவர்கிட்ட அந்த சத்திய வசனம் வாஞ்சியா இருந்தோம்னா நிச்சயமா அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. அதான் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமாங்க, அதாவது தாகமா இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்க வாங்குகிறார். நம்ம தாகமா இருந்தா போதும், சத்தியத்தினால வாஞ்சை வச்சிருந்தா போதும், நிச்சயமா அவர் தருவது ரெடியா இருக்கார். ஏன்னா நம்ம சத்திய வசனம் மேலதான் வாஞ்சையா இருக்கணும், ஞானப்பான் மேல வாஞ்சையா இருக்கணுங்கிறார். அப்ப தாகமா இருந்தீங்கன்னா நீங்க வாங்க, தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கிறார். தண்ணீர் அண்டை என்பது இதுதான், சத்திய வசனம் பேசக்கூடிய இடம். சபை கூடுதல், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது நீ விட்டு விடக்கூடாதுங்கிறார். அதாவது தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பில் நம்ம எல்லாம் காதில் வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. சபை கூடி பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் வரல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய தேவன் பறையில வந்து ஆசீர்வாதமா இருக்காது. அப்போ நாம வந்து கவனிக்கும் போது சபை கூடி வந்து விட்டு விடக்கூடாது. தண்ணீர் நல்லதுக்கு வாருங்கள் தான் சொல்றாரு. தண்ணீர் என்பது ஜீவ தண்ணீர். எங்க கிடைக்குதோ அங்க வரணும். எங்க கூடுகை நடக்குதோ, எப்பப்பெல்லாம் கூடுகை நடக்குதோ அப்பெல்லாம் நம்ம கலந்து கொள்ளணும். அப்படி தாகம் இல்லைன்னா அவ்வளவுதான், வேஸ்ட். நம்ம தாகம் உள்ளவர்களா தாகம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட வந்து சத்திய வசனத்தை கேட்க வேணுங்கிற தாகம் இருந்து கொண்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இதுல தாகம் இல்லைன்னா அவர் வந்து நம்ம விட்டுருவார். ஏன்னா நமக்கு வந்து இலவசமா தான் கொடுக்குறாரு. பணம் இல்லாம தான் நம்ம வந்து வாங்கிக்கிறோம், இலவசமா பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கிறார். அப்போ திராட்சரசம் பாலும் கொடுக்குறாரு. பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் யாராச்சும் தருவாங்களா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நாம வந்து எப்படி இருக்கணும் அதை நமக்கு யோசிச்சு பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, ஏனென்றால் தேவன் அவருடைய மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியா இருக்கார். அதை வந்து நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இப்பேற்பட்ட வாய்ப்பு யாருக்குமே இந்த உலகத்தில் கொடுக்கல, நமக்கு தான் தேவன் கொடுத்துருக்கார். அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தி தொடர்ந்து நம்ம எப்படி இருக்கோம்னா தேவன் கூட சத்தியங்களை கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு அதிகமாக நம்மளை வந்து என்ன பண்ணணும், புதிய மனுஷன் நம்ம தரிச்சு புதிய மனுஷன் புது சிருஷ்டியாக மாறணும். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர், இப்போது படிச்சமில்லைங்க, அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கார்? யூதா ராஜசிங்கமா வந்திருக்கார். 2 கழுதை மேல் வந்திருக்கார். கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வந்திருக்கார். கழுதை யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். கழுதை குட்டியாகிய மரி யாரு? நாம. நல்லா பார்த்துட்டோம்னா ஹிஸ்டரி பாருங்க, இன்னைக்கு உலக வரலாறு பாருங்க, கரண்ட் நிலைமைகளை நியூஸை பாருங்க, எல்லாமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து செவ்வையாக செஞ்சுட்டு இருக்கார். அப்போ இஸ்ரேல் ஜனங்க மேல ராஜாவா இன்னைக்கு வந்திருக்கார், ராஜா வந்திருக்கார். அவங்கள வந்து கரெக்டா அவங்களுடைய சூழ்நிலையில கரெக்டா வழிநடத்திட்டு இருக்கார். அதே மாதிரி நேரத்தில் வந்து கோழிக்கை கழுதையாக நம்ம மேலே ஏறி வந்திருக்கார். அப்போ 2 மேலே ஏறி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அதனால நம்ம எப்படி இருக்கோம்னா பாருங்க, அதாவது வெளிப்பத்தில் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள். அப்போ கேட்கிறவனும் வாய் என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தினரை இலவசமாய்
வாங்கி குடிக்கட்டும் அப்படிங்கிறார். ஜீவ தண்ணீரை இலவசமா தரதுக்கு அவர் ரெடியா இருக்கார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம வந்து ரெடியாகி அந்த இலவசமா தரக்கூடிய சத்தியங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பாருங்க, யூதா ராஜசிங்கம் நம்ம மேல இருக்கார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதியாகமத்துல யாக்கோபு சொன்ன அந்த ஒரு தீர்க்கதரிசனம், அவர் ஆசீர்வதித்த தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, அது அன்னைக்கு யூதா கோத்திரத்துக்கு பொருந்தும் சொல்லியோ நமக்கு பொருந்திருக்கு. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல வந்திருக்கார். நற்குல திராட்சை செடியில் நம்மளை கட்டுறார். நற்குல திராட்சை செடி என்பது பாருங்க, முற்பிதாக்கள் காட்டின அந்த நல்ல குணலட்சணங்களை நாம இப்ப காமிக்கணும். நற்குல திராட்சை செடி தான் கட்டியிருக்கார். நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? ஆபிரகாம் பத்தி படிக்கிறோம், ஈசாக்கை பத்தி படிக்கிறோம், யாக்கோபை பத்தி படிக்கிறோம், மோசையை பத்தி படிக்கிறோம். இப்படி முற்பிதாக்கள் எல்லாரையும் பத்தி படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? அவங்க தேவனுக்காக எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நாமளும் அவங்க நடந்த மாதிரி நடக்கணும்னு நம்ம அவங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. அப்போ நற்குல திராட்சை செடியில் கட்டப்பட்டுக்கூடிய நாம அந்த நல்ல கனிகளை கொடுக்கணும், ஆவியின் கனிகளை. அப்படி கொடுத்தா நம்ம மேல இருக்கக்கூடிய நம்ம மேல ஏறி இருக்கிற ராஜா யூதா ராஜசிங்கம் சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை இன்னும் மென்மேலும் உயர்த்தி அவருடைய சபையாக மாறுவதற்கு கிருபை செய்வார். ஆக அன்புக்குரிய கட்டுக்கொண்ட சத்தின் பிரகாரமாக தொடர்ந்து நம்மளை அந்த ஆவிக்குரிய நம்மளை பலப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.